சொல்லவே இல்லையே. இப்ப தோழர்களே மாத்தி ஓட்டிட்டு நாங்க கொண்டு வந்தோம் சொல்றீங்க. தமிழ்நாட்டுக்கு பேசிட்டு இருக்காயோ தோழர்களே. மேல டைட்டில் கத்திப்பாரா கதாநாயகன் காங்கிரஸ் போடுங்க. வெஞ்சர் ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னா எப்படி தெரியுமா? இல்ல ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னா எப்படி தெரியுமா? உங்களுக்கெல்லாம் அப்பா வந்து ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்றதுனா ஸ்டிக்கர் ஒட்டுறது. பேருக்கு முன்னாடியே எஸ்என் போடலான்னு பார்த்தாங்க. மாமான்னு இவரு கூட தான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாரு. உங்களுக்கு எல்லாம் மாமா ஊர்ல எல்லாரையும் மாமான்னு சொல்லலாம், இவர் வந்து மாமான்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா வந்து இவர் தான் அப்பான்னு மாத்தி சொல்றதுதான். நீங்க ஸ்டாலின் அப்பான்னு சொல்றீங்களா இல்லையா? சரி, நீங்க அப்பான்னு கூப்பிடுவீங்க. இல்ல எய்த்த வீட்டுக்காரன தாய் மாமன் போறோம்னா அந்த மாமா போறாரு பாருன்னு கூட சொல்லலாம். ஆனா இவர் தான் அப்பான்னு ரோட்ல போறோம்னு சொன்னா அது அசிங்கம். அப்பா ஸ்தானத்துல யாரையுமே பார்க்க மாட்டியா? உங்க சித்தப்பாவை அப்பா ஸ்தானத்துல பாக்குறோம், எல்லாரையும் பார்க்க முடியாதுல்ல. அவ்வளவுதான், அவங்களும் அப்பா ஸ்தானம் தான் சொன்னாங்க. நீ பாக்காத, உன்ன பாக்க. உங்களுக்கு அப்பா ஸ்டாலின் என்ன? சரி, நீங்க பாத்துங்க அப்பா ஸ்தானத்துல உங்களுக்கு ஆசையா இருந்தா பாத்துக்கங்க. எங்க அப்பா ஸ்தானத்துல நீங்க பாத்துக்கங்க. உங்களுக்கு அவர் அப்பா வாக்கி பாக்கணும் விருப்பம் இருந்துன்னா அப்பா வாக்கிங்க, கெஜெட்ல போய் மாத்திக்கங்க பேரை. இங்க வேறு டிவிக்கு பாபா. அப்புறம் நாங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னு சொல்ல கூடாதுல்ல. ஸ்டிக்கர் ஒட்டுறோன்னு ஆரம்பிச்சது நீங்க தான். வந்து இவ்வளவு நாள் தான், அதுக்குள்ள இவ்வளவு ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க. இன்ஃபாஸ்ட் நிறுவனத்தை உங்க பேர்ல நீங்க மாத்துனீங்கல்ல, அது பேர் தான் ப்ரோ ஸ்டிக்கர். காலை உணவு திட்டத்தை நாங்க தாண்டா கொண்டு வந்தோம். வேற யாரு கொண்டு வந்தா? அடி 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 நல்லா அடி அடி. இல்ல மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிக்கிற மாதிரி சரியான அடியாயோ. கொண்டு வந்தோம் நாங்க. புள்ளைய பெத்துட்டு பேசுங்கடா, அடுத்தவன் புள்ளைக்கு பேரை வைக்க சுத்தாதீங்கடா. பேரை வைக்கிற பத்தி நீங்க பேசுறீங்க, அடிக்கிட்டு போறேன். இல்ல புள்ளைய பெத்துட்டு பேசலாம், அடுத்தவன போய் அப்பான்னு தான் கூப்பிடக்கூடாது. சரியா? அப்பான்னு கூப்பிட பேசுறீங்க கோட்டி, அடுத்தவனையும் அப்பா உரிமையோட வரீங்க. அடுத்தவன அப்பான்னு யாரையா கூப்பிட்டா? நீங்க கத்திப்பாரா மாதிரி கத்திப்பாரா காங்கிரஸ் கட்டிச்சு அந்த மாதிரி ஏதாவது எடுத்து பேசுங்க. தயவு செய்து சண்டை போடாதீங்க. டிஆர் பாலு கட்டினாரு காங்கிரஸ். காங்கிரஸ் காங்கிரஸ்ல நாங்க போட்ட சும்மா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சும்மா இரியா. காங்கிரஸ் மன்மோகன் சிங் பிரதமர். ஏன் நீ டிஆர் பாலு தான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அவரதான் கட்டினாரு. அவர்தான் போய் பாரு. இல்ல எனக்கு அமைச்சர் யாரு கொடுத்தா? நீங்களா வாங்கிட்டீங்களா? ஆமாடா, நாங்களா வாங்கிட்டோம். சேமா எப்படி தனியா போய் கான்ஸ்டிடியூஷன்ல எனக்கு அமைச்சர் நானே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா எழுதிட்டீங்களா? மெஜாரிட்டி வரதுக்கு மன்மோகன் சிங் மனசுல வைக்கலன்னா உங்களுக்கு இலக்காவே ஒதுக்கிக்க மாட்டாரு அவர் கேபினெட்ல. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண எங்க எம்பியும் காரணம், அதனால எங்களுக்கு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அது காங்கிரஸ் பணம். சும்மா இருக்கியா? கத்திப்பாராக்கு காங்கிரஸ் இன்னைக்கு அந்த கல்வெட்டை போடுற நம்ம பரப்புறோம் தோழர்களே. கத்திப்பாராக்கும் கருணாநிதி சம்பந்தம். நாங்க அடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். அடிச்சு வாங்கிட்டு லேண்ட் அக்யூசிஷன் பண்ணது நாங்க தான். காங்கிரஸ் தான் அடிக்க முடியும், பாஜக அடிக்க முடியாது. திருப்பி பொச்சிலே மேய்ச்சி விட்டுருவோம். அதனாலதான் அடிச்சு வாங்க முடியல கடைசி. ஆமாமா, பயங்கரமா பாஜக அடிக்கிறதா நாங்க பாக்குறோமே. நாங்களும் தான் பாக்குறோமே க்ளோஸ்டு ரூம்ல. நீங்க பாஜக அதிமுக உட்காந்துக்கிட்டு மாத்தி மாத்தி அடிக்கிறது நாங்களும் தான் பாக்குறோமே. நேத்து உங்களால ஒத்துக்கிட்டாரியா? ராசானே ஒத்துக்கிட்டாரு. பாக்கலையா? அதிமுக திட்டம் வந்து திராவிட இன்சைட் வந்து ஒரு ஜாபே இல்லாம கவர்மெண்ட் ஜிஓ அதுக்கு போயிட்டு வந்து பிரதமர் தயவு செய்து கொடுங்க ஐயா, தயவு செய்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா, தமிழ் தாய் வாழ்த்தை பிளே பண்ண. இங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் இது இடபிள்யூஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதான்னு அவனை பேச விடுங்க, பேச விட்டு பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு வக்கு வேணும் சேமா. சரி, இப்ப வக்கு இல்லாத பாபா 2 நிமிஷம் அமைதியா இரு பாபா. 2 நிமிஷம் அமைதியா இரு பாபா. இரு, நான் சொல்லிடுறேன். நம்ம அலேக்கர் பதவி இருக்கும் போது வந்தே மாதரம் போட்டது யாரு? என்ன வந்தே மாதரம்? அலேக்கரு இடைக்கால ஆளுநரா பதவி எடுத்துக்கிட்டா
பாபா இரு பாபா, கவுண்டர் கொடுக்காத பாபா. வந்தே மாதரம் நான் பாட்டு பாக்கலையே போட்டு சேமா, நீ வேணா எனக்கு காட்டு, என்ன நான் பாக்கல. இப்ப பாத்துட்டேன்னா வக்கில்லாத ஸ்டாலின் ஒத்துப்பியா? நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் ஏன் ஒத்துக்க? என்ன ஏன் பேசுறப்ப? அப்பாவை வக்கீலாகணும்னு ஒத்துக்க எந்த பையனுக்கு மனசு இங்க வராது. பாரு, விடுங்க இங்க பாரு சொல்லுங்க சேமா, வந்தேசு. நம்மளோட இது அரசாங்க நிகழ்ச்சியில எல்லாத்துலயுமே வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் இருந்துச்சு. சரி, இப்ப நாங்க யாரோட அரசு நிகழ்ச்சிக்கு போய் கேட்டோம்? ஸ்டாலின் பதவி ஏற்றப்போ இது என்ன இருந்துச்சு கேள்வி? அதுதான் முதல்ல ஜனகண மனகதி பண்ணாங்க, ரெண்டாவது தமிழ் தாய் வாழ்த்து பண்ணாங்க. ஆலேக்கர் பதவி ஏற்றலாம். ஸ்டாலின் பதவி ஏற்றப்ப என்ன பாட்டு ஓடி? அதான் ஜனகண மனகதி பண்ணாங்க, ரெண்டாவது தமிழ் தாய் வாழ்த்து பண்ணாங்க. சரி, மூணாவது ஊரும் பிளட் போட்டாங்க. விஜய் இப்ப பதவி ஏற்கும் போது வந்தே மாதரம் பாடினாங்க, ரெண்டாவது ஜனகண மணி, மூணாவது தமிழ் தாய் வாழ்த்து. வக்கீல்லையா ஒரு முதலமைச்சர் வாழ்த்து கொண்டு வர வக்கீல்ல. சரி, அப்ப நீங்க பதவி ஏற்கும் போது ஏன் ஜனகண மனகதி பண்ணாங்க? அதுதான் சொல்றேன், நாங்க பதவி ஏற்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து அந்த ஆர்டர்ல கரெக்டா இருந்துச்சு. ஆனா நீங்க பதவி இல்ல, அதுதான் பெஞ்சஸ் நான் சொல்றேன் பாரு. இந்த ஜிஓ உனக்கு கரெக்டா ஜனவரி எண்டுல வந்தது 2026. நம்ம இடைக்கால ஆளுநர் ஆர்.என். ரவி போனதுக்கு அப்புறம் அடுத்த மாசம் இங்க பதவி ஏத்துக்கிட்டாரு. அப்ப முன்னாள் முதலமைச்சர் இப்ப இருக்க எக்ஸ்எம்எல்ஏ அந்த பங்கன்ல கலந்துக்கும் போது வந்தே மாதரம் முதலையும் வக்கில்லாம வந்தே மாதரம் பாடினாங்க, ரெண்டாவது ஜனகண மனகதி. ஆளுநர் பதவி ஏற்கிற விழால வந்து அது போட்டதெல்லாம் மேட்டர் கிடையாது. முதலமைச்சர் இப்ப நாங்க கோரிக்கை எதுக்கு போய் வச்சோம்? முதலமைச்சர் பதவி ஏற்கிற விழால பாட வச்சிருக்காங்க. அது இல்ல, அதுதான் சொல்றேன் அட்லீஸ்ட் சட்டசபையிலயாவது தமிழ் தாய் வாழ்த்து போடுங்க. அது சட்டசபை இன்னும் கூடல இல்ல. இரு நான் சொல்றேன், வேண்டுகோள்லாம் வேணாம், அதை நாங்க செய்வோம். இரு நான் சொல்லிடுறேன், முதல்ல தெளிவா ஆர்டர் சொல்லிடுறேன், ஓகேவா? உங்கால் பதவி ஏற்கும் போது முதல் ஜனகண மனகதியும் தமிழ் தாய் வாழ்த்து ரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது, ஓகேவா? அப்ப கேள்வி கேட்காத நீங்க இதே 2026 ஜனவரி மாசம் வந்த ஜியோவை அப்படியே ஃபாலோ பண்ணி ஆளுநர் பதவி வைக்கும் போது கை கட்டி வேடிக்கை பார்த்த முன்னாள் முதலமைச்சர் எக்ஸ்எம்எல்ஏ இருக்கார்ல, அப்ப கேள்வி கேட்காத நீங்க இப்ப நாங்க போய் கோரிக்கை வச்சது என்னன்னா, எங்க அரசு விழாக்களை நாங்க பாத்துக்கிறோம், ஆளுநர் பங்கன்ல வந்தே முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு அதுக்கப்புறம் எந்த பாட்டா இருந்தாலும் பாடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். எங்க நம்ம அரசு நிகழ்ச்சி கேட்கல. அது கோரிக்கை கூட கிடையாது, என்னன்னு கிளாரிஃபை பண்ணுங்க. ஆமா, கிளாரிஃபை பண்ணுன்னு கேட்டிருக்கோம், ஓகேவா? முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பண்ணு, ஆளுநர் ஃபங்க்ஷனுக்கு கேட்டிருக்கோம். கண்டிப்பா தமிழ் தாய் வாழ்த்து பாடிடுவீங்க, கரெக்டா? முதல் தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தான் எந்த பாட்டா இருந்தாலும் பாடுவாங்க. சட்டசபையை கொண்டு வாங்க. நாங்க இருந்தப்ப எப்படி இருந்துச்சோ சட்டசபை அந்த மாதிரி கொண்டு வாங்க. சரி, இப்ப அந்த இடைக்கால பாட விட மாட்டீங்க, கரெக்டா? சட்டசபை அதை நாங்க பாத்துக்கிறோம். விடுவீங்களா மாட்டீங்களான்றதான் கேள்வி. அதெல்லாம் பாட விட மாட்டோம்யா, அதெல்லாம் நாங்க பாட விட மாட்டோம். நான் என்ன கேக்குறேன்னா, முன்னாள் முதலமைச்சர் இப்ப இருக்க எக்ஸ்எம்எல்ஏ அப்ப முதலமைச்சரா இருக்கும் போது வந்தே மாதரம் பாடம் போடு கை கட்டி நின்னாரு, அப்ப நீ என்ன கேள்வி கேட்ட? யோ, அவர் என்னையா பண்ணுவாரு? ஆளுநர் ஃபங்க்ஷன்ல ஆளுநரோட பதவி எங்களுக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதுதான் ப்ரோ, முதலமைச்சரோட பதவி ஏற்பு விழாவை நீ கேளு. ஸ்டாலின் பதவி ஏற்பு விழால என்ன பாட்டு ஓடிச்சு? இதேதான் உனக்கு தெளிவா அதான் தெளிவா சொல்றேன். கிடையாது, அதான் கிடையாது. ஜனகண மனகதி பாடினாங்க, ரெண்டாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. தேசிய கீதம் அப்புறம் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடி இருக்காங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடினதான நம்ம கோரிக்கை. என்னன்னா சேமா, இப்போ ஆளுநர் தான் பங்கெடுக்கிறாரு சட்டசபையில. பழைய மாதிரி திமுக இருந்த மாதிரி ஆளுநரை வந்து பார்த்து பயப்படாம ஒத்துக்கவே மாட்டாங்க. கேட்ட கேள்வி பதில் சொல்லியா? நீ வாட்டில போகாத மாதிரி ஆளுநரு சட்டசபை எதுக்கு போடுற தேவையில்லாத வேலை பார்க்காத சட்டசபை சாரி கேட்ட கேள்வி பதில் சொல்லு. நீங்க ஓடி போறீங்க, சட்டமன்றத்தை வெளியே ஓடி போயிடாதீங்க, உள்ள இருங்க. அதுதான் நானும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அந்த ரயில்வே எல்லாம் போக வேணாம், இருங்க. நான் சட்டசபையில வந்தே மாதரம் பாட விட மாட்டீங்க தானே? அதை நாங்க பாட விட மாட்டோம், நாங்க என்ன கேக்குறேன்னா, அதுதான் கேக்குறோம். ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறோம்.
அது ரிக்வஸ்ட்லாம் இல்ல, ஆட்சியில நீங்க தமிழ்நாட்டோட தான் இருக்கீங்க. உரிமை, அதை நாங்க பண்ணிக்கிறோம். நான் என்ன கேக்குறேன்னா, எப்படி வந்தே சொல்றது, நம்ம மாதரம் வராது. வந்தே மாதரம் அது வந்தா வராதியா, வராது. ஓகேவா? வந்தா நீ என்கிட்ட வந்து கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். ஓகேவா? நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம இப்ப முன்னாள் முதலமைச்சர் இருக்காருல்ல, எக்ஸ்எம்எல்ஏ, அவரு நிக்கும் போது வந்தே மாதரம் பாடினாங்களே, அப்ப நீங்க எல்லாம் ஏன் கண்டிக்காம அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தீங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க தோழர், வேற எதுவும் வேணாம் எங்களுக்கு. எங்க பரம்பரையில அப்பாவை ஏத்து கேள்வி கேட்டது கிடையாது. நாங்க தலை குனிஞ்சுதான் போவோம். ஒரே நிமிஷம் வரேன். வரேன்ட்டார், விடுங்க. வந்தாருன்னா அந்த வீடியோ கேட்டாருன்னா எடுத்து போட்டு கீழே போட்டு அவர்கிட்ட கேட்டு கேட்டா மட்டும் பதில் சொல்ல முடியும். அவர் இல்லன்னு அனுப்பிட்டே போறாரு எங்கேயோ. கடப்பாறை கொண்டு வர்றாரு இல்லையா? கத்திப்பாறை கேட்டா கடப்பாறை கொண்டு வர்றாரு. ஜிம்ல இருக்காயா, செட்டு போட்டுட்டு இருப்பாயா, இல்ல எனக்கு புரியல. அவரு ஜிம்ல இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் முரளி? நேத்து இதே டைம் நேத்து இதே டைலாக் தானே சொன்னாரு. ஏசமா தெரியாதா? தெரியல, நாங்க யாரும் கேட்கல. அதான் சொல்றேன் பாருங்க, நேத்து தான் சொன்னாருல, டோல்டு தான் ஞாபகம் வச்சிருக்கா பாருங்க. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, சொன்னா அப்படியே ஞாபகம் வச்சிருப்பேன். சரி இது இப்ப நம்ம ஆளுநர் மலையை கேட்டா இவரே சட்டமன்றம் போறாரு, சட்டமன்றத்தை கேட்டா ஆளுநர் போறாரு. என்ன பண்றது? ஒண்ணு இந்த பக்கம் நீங்க பேசுங்க அஸ்லான் தோழர். யாராவது ஒருத்தர் ரிவர் இறங்கிறீங்களா? ஸ்பீக்கர் வேற கேக்குறாங்க. கீழ ராஜு மைக் கேக்குறாராம் பாரியா முரளி மைக் குடியா. 10 ரெக்வெஸ்ட் இருக்குயா வெஞ்சர்ஸ், நானும் ஒவ்வொருத்தரும் இறக்கி விட்டு பேசிட்டு இருக்கேன். நீ வேற ராஜ் கேக்கல. எதிர் கருத்து உள்ள ஆட்களையும் ஏத்துங்கயா. அவரு காட்டலையா எனக்கு? யாருமே ஏத்த முடியல. நிறைய இருக்கு. கூட வர சொல்லு, கூட வர சொல்லு. நான் இறங்குறேன். நான் தப்பிச்செல்லாம் போல. இவங்க உங்காலதான் சொன்னாரு நீ இறங்கிட்டு அவரை ஏத்துன்னு. நான் அதுக்குதான் சொன்னேன். இல்ல செட்டு நிறைய போட்டு கூல்ட்ரிங்க் குடிச்சிட்டு வான்னு. பாபா சும்மாதியா அஸ்லான் பேசுங்க. சத்தமா பேசுங்க அஸ்லான். கேட்க முடியுதா? அஸ்லான் தோழர் நீங்க பேசலாம். அஸ்லான் தோழர் கையை கீழே பேசுங்க தோழர். இருங்கடா, கேக்குதா இல்லையா? சத்தமா பேசுங்க. வாயில என்னையா வச்சிருக்க? நாங்களும் நாய்ஸ் கேன்சல் தான் வச்சிருக்கோம். நாங்க எதெல்லாம் கேட்கலையா? நீ பேசுறியா இல்லையா? வேணாமா ராஜ் பேசுங்க. நன்றி. மணி சேமா சொன்னதுக்கு ஸ்டேட் நம்மள இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஸ்டேட் புரோட்டோகால் படி ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம், முடிக்கும்போது நேஷனல் அந்தம் பாடுவோம். சென்ட்ரலில் வந்து ரெண்டுமே நேஷனல் அந்தம் தான் பாடுவாங்க. கவர்னர் மாளிகையில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்டுக்குமே நேஷனல் அந்தம் ஃபர்ஸ்ட்டும் முடிக்கும் போது நேஷனல் அந்தம் தான் முடிப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் தான் முடிக்கும் போது நம்ம தமிழ் தாய் வாழ்த்து ஸ்டார்டிங் நேஷனல் அந்தமும் முடியும் போது தமிழ் தாய் வாழ்த்தில் முடிப்போம். ஸ்டாலின் அவர்கள் பதவி இருக்கும்போது அதுதான் எடுத்தார். இங்கே கேள்வி வந்து இப்போ புது புரோட்டோகால் வந்துச்சு 26 வந்ததுக்கப்புறம் வந்தே மாத்திரமும் பாடணும். அது வந்து ஸ்டார்டிங்லேயே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மற்ற கருத்தெல்லாம் கிடையாது. அது கவர்னர் மாளிகையில் நடக்கிற ஈவெண்ட்டுக்கு அது சென்ட்ரல் ஈவெண்ட்டு, அது அப்படி தான் அந்த ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதில் அடிஷ்னலாக வந்து நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்தும் பாடும். அதில் மாற்று கருத்து கிடையாது. என் கேள்வி எங்கே வருதுன்னா, விஜய் அவர்கள் பதவியேற்ற ஈவெண்ட் வந்து கவர்னர் மாளிகையில் நடந்தது கிடையாது. அது வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஈவெண்ட்டு. அதனால தான் வந்து வெளியே நடக்குது. அது யாரோட ஈவெண்ட்டு? ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஈவெண்ட்டுங்க. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றது வந்து கவர்னர் மாளிகையில நடந்த ஈவெண்ட். இந்த ஏர் ஸ்பேஸ் நடத்தினது நாங்க. ஆனா அதுல செத்து போயிடுச்சுன்னு சொன்னா அது எங்களோட பொறுப்பு கிடையாது. எல்லாமே மாறிடுமாயா? முதலமைச்சர் பதவியே மாறிடுமா? ஒரு பிரச்சனை வந்துட்டா அது பாஜக பிரச்சனை இல்லைன்னா அதுக்கு நாங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்குவோம். சரி பேசி முடிச்சீங்களா? சொல்லி முடிக்கட்டும். சரி பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். 2 ஈவெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க டிஃபரன்ஸ் கத்துக்கோங்க. 2 ஈவெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸை கத்துக்கோங்க. எது ராஜ் ஒரே நிமிஷம் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இடம் மட்டும் தானே வேற.
எங்க ஸ்பான்சர் இடம் மட்டும் தானே வேற, அதை சொல்லிட்டு பேசுங்க. இடம் மட்டும் தானே வேற. தோசை இட்லின்னு மாத்தி மாத்தி ஊத்துவாங்க, இல்ல அவ்வளவுதான். இடம் மட்டும் தானே வேற. பதவியெல்லாம் ராஜ் உங்களுக்கு ஒண்ணு இல்ல சொல்லவா? ஈவென்ட் கவர்மெண்ட் வேற, மாளிகையில ஸ்டேட் நடத்தினாலும் ஸ்பான்சர்ட் state தான். ஈவென்ட்னு சொல்றாங்க, இல்ல புரியுதுங்களா? ஸ்டேட் வெங்கல், ஸ்பான்சர்ட் அதுதான் நானும் ஈவென்ட். சொல்றேன். அப்பா இல்ல, ஆளுநர் மாளிகையில் நடந்தாலும் செலவுக்கு கவர்மெண்ட் தான் காசு கொடுக்கணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் காசு கொடுக்கணும். தெரியுமா தெரியாதா? பேசிக் டிஃபரன்ஸே உங்களுக்கு புரியாம இல்ல ராஜ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு அதுக்கு மட்டும் முரளி சொல்லுங்க. முரளி ஒண்ணுன்னு சொல்லிட்டா, நேத்து ஒரு அவரை பையன் பேச வந்து விட்டாதானே அவரும் வெஞ்சரசே, பேச ஒரு நிமிஷம் இரு வெஞ்சரசே. ட்ரை இரு பண்றாரு. இன்னொன்னு சொல்லிக்கிறேன் ராஜ், ஒரே நிமிஷம் இரு ராஜ், நான் சொல்றேன். முரளி இவர் யாரு தெரியுமா? நேத்து கவுன்சிலருக்கெல்லாம் காசு தர தேவையில்லை, வீடு கட்டுறதுக்கு, அப்பா கரண்ட் அவர் பில்லுக்கு. யார வேணா இருந்துட்டு போறியா? இல்ல, தயவு செய்து இரியா. அவர் யார அதுக்கே வேணா அப்படி இருந்துட்டு போய் சொன்னவரியா என்ன அவரு? கேள்வி? அப்பா தயவு செய்து அதுவே சொல்லிட்டு தெரியல, ஒரு இவர் வந்து இப்ப நம்மளுக்கு அதெல்லாம் பதில் கொடுத்து நம்ம புரிஞ்சுக்கணுமா? முரளி இந்த மாதிரி முட்டாள் அதெல்லாம் நீங்க இங்க பாரு, அது என்ன வேணா இருந்துட்டு போகுது. இங்க என்ன டாபிக்கோ அதை பேசியா. இங்க பாருங்க ராஜ், இதுக்கும் ஸ்பான்சர் ஸ்டேட் கவர்மெண்ட் தான், அதுக்கும் ஸ்பான்சர் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஓகேவா? நான் முடிக்கவே இல்ல ப்ரோ. எதுக்கு அதுக்குள்ள சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஸ்டேட் நடத்துற ஈவென்ட் ஸ்பான்சர் கவர்னர் மாளிகையில் நடத்துறதுக்கு ஸ்டேட் தான் கொடுக்கும். நடத்துதுல ஆர்கனைசிங் அது ஸ்டேட் கவர்மெண்ட். அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தினா ஸ்டேட் புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க. கவர்னர் மாளிகையில் நடத்துறாங்கன்னா கவர்னரோட புரோட்டோகால் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கவர்னர் மாளிகையில நடந்தது கேள்வி கேட்கல. நீங்க விஜய் வந்து ஓத் எடுக்கும் போது தான் அந்த பிரச்சனை வந்தது தான் கேள்வி கேட்கறாங்க. என்ன கேக்குறாங்க? அப்படி கிடையாது. கவர்னர் பங்கேற்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் நடக்கும். இல்ல அப்படி கிடையாது. இல்ல இல்ல இப்போ ஓத்த எடுக்க முன்னாடி முதலமைச்சரா, ஓத்த எடுத்ததுக்கு அப்புறம் முதலமைச்சரா? சுத்தி சுத்தி கேட்காதீங்க, தேமா பேசுறாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு. நீங்க உங்களுக்குள்ளேயே இல்ல அவர் பதவி இல்ல அவர் பதவி ஏற்கனவே ஒரே நிமிஷம் இருங்க. ஓத்த எடுத்ததுக்கு முன்னாடி முதலமைச்சரா, ஓத்த எடுத்ததுக்கு அப்புறம் முதலமைச்சரா ஆர்டர் போட முடியுமா? முன்னாடி அவர் வந்து அதுதான் உங்களுக்கு இருக்கு. அவர் வந்து தமிழ்நாடு சிஎம் இன்கும்பன்டியா டிஎம்கே கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டை தான் போட்டிருப்பாங்க. இல்ல தோழர் ராஜ் தோழர், சரி ஓகே. இப்ப இருங்க அதுக்கு நீங்க சொல்றது சரியா இருந்தாலும் அதுக்கு அப்பயே சொல்லிட்டோம், விளக்கமும் சொல்லியாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் கவர்னர் மாளிகையில நடந்த பங்கனுக்கு மறுபடியும் எதிர்ப்பு தெரிவித்து திமுக. ஓகேவா? இங்க ஆரம்பிச்சது தெரிவிச்சீங்களா இல்லையா? இல்ல பாருங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்துருச்சு. ஓகேவா? அமைச்சரா ஆதரவு அப்படியே சேமா அநியாயம். நான் வெறும் இங்க பேசும்போது இப்போ இவ்வளவு டிஸ்கஷன் நடந்தது வந்து விஜயோட இல்ல நான் உன் வழியில பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அதுவும் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? வழியில பேசுறதால இந்த பதில் நான் சொல்றேன். இல்லன்னா நான் என் பதிலே நான் ஏன் சட்டசபை இல்ல சட்டசபைக்கு இந்த விஷயம் நடக்க போறது கிடையாது. நடந்தா நீங்க கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? ஆளுநர் கலந்துகிட்ட எந்த விழாவா இருந்தாலும் ஆளுநர் விழா தான். அப்ப சட்டசபையில அதை பண்ண முடியாது. சட்டசபை நடந்தது. அதுல அவரு புரோட்டோகால் கிடையாது, தமிழ்நாடு அரசு புரோட்டோகால் தான் வரும். இப்பதானே சொன்னீங்க ஆளுநர் கலந்துக்கிற எல்லா விழாலையும் அவர் புரோட்டோகால் தான். அவரு வெறும் உரைய படிக்கதையா வருவாரு, அவர் கோயங்க வருவாரு. அதுக்காக அவர் சொல்றதெல்லாம் கேட்க போறது கிடையாது. தமிழ்நாடு அரசு பண்ணுச்சுன்னா நீ கேட்கலாம். திரும்ப நாங்க அதுதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பேசும்போது அதை சொல்லல ஒருத்தர். அவர் என்ன சொன்னாரு? ஆளுநர் எங்கெல்லாம் கலந்துக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து பாடிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. இல்ல ராஜ்கோர், நான் அததான் கேக்குறேன். சரி, இப்ப நீங்க வந்து இந்த பிரச்சனையை இப்ப கிளப்புறீங்க. கவர்னர் மாளிகையில இப்ப நாங்க பாடும்போது அதுவும் பிரச்சனை நீங்க கிளப்புறீங்க. ஆனா இதே உங்க முன்னாள் முதலமைச்சர் இருக்கும் போது நீங்க கிளப்பவே இல்லையே. எல்லாரும் கேட்டு அமைதியா தான் இருந்தீங்க. வந்தே மாதிரி அப்பதான் பண்ணாங்க. அழுதுட்டு இருந்தாங்க சார். அப்ப கமெண்ட்ருங்க அழுதுட்டு இருந்தாங்க. எமோஷன்ல இருந்தாங்க. எமோஷன்ல இருந்திருப்பாங்க. அதனால தெரிஞ்சிருக்காரு. ஐயா சர்க்காசம் பண்ணாதீங்க. ஒண்ணு பேசையாவது விடுங்க, எல்லாம் இறக்கி விட்டு வேற யாராவது பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க வேற. ஓகே எனிவே அப்ப இப்படியே பேசுங்கன்னா சர்க்காஸ் தான் பண்ண உட்காந்துட்டு. விஜயோட ஓட் கத்தாதீங்க மாறி மாறி ஒருத்தரா பேசுங்க. இல்ல ராஜ், நாங்க என்ன கேக்குறோம்னா ஒன்னே ஒண்ணுதான். ஓகேவா? அளவுகோலை மாத்திக்கிறேன். எங்க முதலமைச்சர்னா அவர் கலந்துகிட்டாலும் பின்னாடி கை கட்டி நின்ட்டாருன்னு நீங்களே அதை பயிர் விட்டீங்க. அதை எப்படி பின்னாடி கை கட்டி நின்னா இப்ப வந்தே பாடுறது நிறுத்திட்டாங்களா இல்ல யாருக்கும் கேட்காம போச்சா எனக்கும் தெரியல. அது ஒரு விஷயம்னா அன்னைக்கு பயிர் விட்டீங்க. இதையும் நான் பார்த்தேன். அளவுகோலை மாத்தாதீங்க, ஒரே மாதிரி பேசுங்க. அன்னைக்கு நீங்க கண்டிச்சிருந்தீங்களா, இன்னைக்கு கேட்கறதுக்கு நியாயமானவங்க நீங்க, நாங்களே பேசுவோம். ஆனா இத தப்புன்னு நானே அன்னைக்கு எழுதல.
இதை பண்ணக்கூடாது, இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நானே எழுதுனேன். ஆனா உங்க ஆளுங்க என்னன்னா அந்த அளவுகளை மாத்தி வச்சு திமுக எது பண்ணாலும் சரின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அவர் பின்னாடி கை கட்டினாரு வந்தே மாதரம் பாடும்போது, அதனால யாருக்குமே பாட்டு கேட்கல, அதனால அவரு எவ்வளவு திமிரா நிக்கிறாரு பாத்தீங்களா அப்படின்னு பயிர் விட்டீங்க. அதான் நான் சொல்றேன். அது கரெக்ட் தான். நான் திருப்பி இங்க டிபேட் ஆரம்பிச்சதே வந்து அவரோட ஓத் செரமனில இருந்து தான் ஆரம்பிச்சது. நீங்க கவர்னர் மாளிகையிலயும் அதே மாதிரி விஜய் ஏதாவது வேற ஏதாவது மாசா பண்ணியிருந்தா கூட எல்லாரும் இல்ல இல்ல support தான் அவரோட போடுவாங்க. ஓட் செரமனி அப்ப வந்தே மாதரம் கட்டாயம் பாடணும்னு இருந்துச்சு அஜீவோல. எப்போ ஸ்டாலின் எடுக்கும்போது, யார் எடுக்கும்போது ஸ்டாலின் ஓட் செரமனி எடுக்கும்போது கிடையாது வந்தே மாதரம் கட்டாயம் இருந்துச்சு சார். கிடையாது எப்ப கட்டாயமாக்கப்பட்டது? 26ல 26ல கட்டாயமாக்கப்பட்ட ஆளுநர் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில ஓட் செரமனி எடுக்கும்போது ஸ்டாலின் இருக்கும்போது ஆளுநர் வந்தே மாதரம் பாடப்பட்டுச்சா இல்லையா? ஆளுநர் கலந்துகிட்ட ஆளுநர் நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு ஆளுநர் தலைமையிலயா இல்ல ஆளுநர் மாளிகையிலயோ எடுக்கும்போது ஸ்டாலின் இருந்தாரா இல்லையா? ஆமா இருந்தாரு. அப்புறம் இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்ப அங்க அந்த டைம்ல கட்டாயமாக்கப்படல, அதனால காலம் கடந்து நாங்க போய் பின்னாடி ஓட் செரமனி எடுத்துட்டு வரணுமா? புரிஞ்சுதா? இப்ப பேசி முடிச்சிட்டீங்களா? ஸ்டேட் நடத்துற ஈவெண்ட்டுக்கு அந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. விஜய் ஓத் எடுத்தது வந்து ஸ்டேட் ஈவெண்டா இல்ல சென்ட்ரல் ஈவெண்டா இல்ல ஆளுநர் ஈவெண்டா? பதவி ஏற்கிறது வந்து ஸ்டேட் ஈவெண்டா எப்படி வரும்? உங்களுக்கு பதவி ஏற்க நீங்க ஸ்டாலினா போய் பதவி ஏத்துக்கிட்டாரா இல்ல ஆளுநர் வந்து பதவி ஏத்து வச்சாரா? ஆளுநர் மாளிகையில நடத்துறதுனால அது ஆளுநர். இல்ல அன்பு இது ராஜ்குமார், நீங்க பேசுறது ரொம்ப முரணா ஏதாச்சும் இருக்கா? ஆளுநர் மாளிகையில் நடந்துக்கிறாங்கன்னா அப்ப வெளில நடந்ததுன்னா ஆளுநர் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்தாலும் அது கல்யாணம் தான், கோயில்ல எங்க நடந்தாலும் அது ரெடி பண்றது சென்னை கார்பரேஷன் தான். அது மலேசியால நடந்தாலும் அது கல்யாணம் கல்யாணம்னா அது கல்யாணம் அது தான். கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கியா? கர்மாஜினா அது கர்மாஜி, கல்யாணம்னா அது கல்யாணம், அவ்வளவுதான். சரி ஓகே, அப்ப நாளைக்கு சட்டசபைக்கு ஆளுநர் வந்தாலும் அது வந்து ஆளுநர் கலந்துகிட்டதால அது கல்யாணம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். வந்தே மாதரம் பாடுவாங்கன்னு இப்பவே ப்ரிப்பேர் பண்றீங்க, கரெக்டா? இல்ல சட்டையை கிழிச்சிட்டுலாம் வெளில வர மாட்டோம். அங்க இருக்கிறவங்க சட்டையை கிழிச்சு நாங்க அங்க போராட்டம் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பாருங்க. இப்ப சேமா இப்ப அப்ளிகபிள் வந்து சட்டமன்ற இதுல வரும். இல்ல சட்டமன்றத்துல நடக்கும்போது அப்ப வந்தே மாதரம் தான் பாட. ராஜ் ஏதோ சொல்ல வர. சட்டமன்றத்துல நடக்கும்போது போன தடவை ஸ்டாலின் இருக்கும்போது என்ன ஃபர்ஸ்ட் பண்ணாங்க? அதாவது வந்தே மாதரம் செயல் இதை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன ஃபர்ஸ்ட் பண்ணாங்க சட்டமன்றத்துல? தமிழ் தாய் வாழ்த்து. ஏன் அப்ப மட்டும் ஜனகணமன ஃபர்ஸ்ட் பாடிட்டு பின்னாடி பாடாம இது பண்ணாங்க? ஐயோ தேசிய கீதம்யா, வந்தே மாதரம்ன்றது தேசிய கீதம் கிடையாதுயா. இப்ப வந்தே மாதரம் பாடுறதும் தேசிய கீதம். சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதா? நாங்க வரும்போது எங்களுக்கு வந்தே மாதரம் வருது, 2026 தான் வருது. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்ல, ஜாலியா போயிட்டீங்க. இல்ல சட்டசபையில இதுவரை சட்டசபையில இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அவர் ராஜ் என்ன சொல்ல ட்ரை பண்ணாருன்னா ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஈவென்ட் வேற அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு ஒண்ணே ஒண்ணு திரும்பவும் நீ சொல்லு. பேசி முடிக்கவில்லையா? ஓட் எடுக்கும்போது அது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஈவெண்டா ஆளுநர் ஸ்பான்சர்ட் ஈவெண்டா? அத நீங்களே கண்டுபிடிங்க. அது ஸ்டேட் ஈவென்ட் நான் சொல்றேன். அது வந்து அப்ப ஏன் வந்தே மாதரம் அப்ப ஏன் ஸ்டாலினுக்கு மட்டும் கவர்னர் டைரக்டர் ஸ்பான்சர் பண்ணாரு. அப்ப ஏன் ஜனகணமன பண்ணீங்க? கவர்னர் ஆபீஸ்ல நடக்கிறது கவர்னர் ஆபீஸ்ல நடக்கிறது கவர்னர் ஸ்பான்சரா? இல்ல எனக்கு சொல்லிடாதே. நடத்தினார்னா கவர்னர் ஆபீஸுக்கு வெளியே நடக்கிறது ஸ்டேட் ஸ்பான்சர். அப்ப அந்த ஈவென்ட் ஸ்டேட் ஸ்பான்சர்டுன்னு சொல்றாரு. இல்லையா, எல்லாத்துக்குமே சென்னை கார்பரேஷன் தான் ரெடி பண்ணும். யாரையா நீங்க விவோ ஆபீஸ்ல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அது விவோ ஸ்பான்சரான்னு கேக்குறேன். அதான் எல்லாமே சென்னை கார்பரேஷன் தான். ஓட் டேக்கிங் செரிமனி எல்லாமே சென்னை கார்பரேஷன் தான். அமைச்சர்கள் ஓட் டேக் பண்ணாலும் சென்னை கார்பரேஷன் தான் ரெடி பண்ணுது. இப்போ உங்க ஆளுங்க பேசுறது போட்டு அது சென்னை கார்பரேஷன் ஈவெண்ட் தான். அது கவர்னர் மாளிகையில் நடந்தாலும் சரி, வெளில நடந்தாலும் சரி, அது சென்னை கார்பரேஷன் ஆர்கனைஸ் பண்ற ஈவெண்ட் தான். ஓகேவா? ஆனா ஆளுநர் ஃபங்க்ஷன் பண்ணும்போது புரோட்டோகால் அஜெண்டா ரெடி பண்றது அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? அது சட்டசபை தொடங்கி வைக்கும் போது இல்ல
நீங்க ஆளுநர் சட்டசபையை திறந்து வைக்கும் போது அவங்க சட்டசபையில வரும்போது அது ஸ்டேட்டோட இங்க பாரு, அது ஸ்டேட் கவர்மெண்டோடது. அது கவர்மெண்ட் பதவி சட்டப்பேரவையோடது. சட்டசபை சபாநாயகர் தான் ஹெட். அதுக்கு அவர் வந்து நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் உனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். உனக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓட் டேக்கிங் செரிமனில ஆளுநரை கேட்டுதான் எல்லாம் நடக்கும். சட்டசபையில உனக்கு தெரியும் சபாநாயகர் தான் எல்லாம் அஜெண்டா ரெடி பண்றதுலாம் சபாநாயகர். அவர் பண்றதுதான் நிகழ்ச்சி நிரல். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. சூப்பர் சூப்பர். ஓகே. அப்போ ஆனா நம்ம ரொம்ப நல்ல எல்லாம் தெரிஞ்ச ஆளா இருக்கோம். ஆக்சுவலி நமக்கு ஐக்யூ கம்மியா இல்ல, ஐக்யூ எனக்கு கம்மியா இல்லன்னு நினைக்கிறேன். நான் லோ ஐக்யூ பர்சன் இல்லன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்லலாம், டிஆர்பி ராஜா. ஓ நேத்து எல்லாருமே டிஆர்பி ராஜா அப்படிதான் சொன்னாரு. ரொம்ப பிரஸ்டேஷன் பேசிட்டு இருந்தாரு. போடுங்கன்னு சொல்லிட்டேன், நீங்களும் போடல. ஏதோ நீங்க நடுவுல ஜீவோ வாங்குனீங்கன்னு ஏதோ உருட்டினார்ல ஆராசா. எங்க ஜீவோ வாங்குனீங்க? ஜீவோ எல்லாம் வாங்கலையே. நாங்க என்ன ஆராசா என்ன சொன்னாருன்னா, இடபிள்யூஎஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட், அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட்ல பாஸ் ஆயிருச்சு, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் எல்லா ஸ்டேட்டும், தமிழ்நாடு முடியாதுன்னு சொல்லிருச்சு. அவ்வளவுதான். நான் அதை கேட்கலையா. இந்த பாட்டு பாடுறதுக்கு ஏதோ ஜீவோலாம் வாங்குறீங்க, இது ஏதோ பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்களே, அது என்னது? அதை பத்தி எனக்கு தெரியல. அவர் எப்ப அப்படி சொன்னாரு? நேத்து பிரஸ் மீட்ல அப்படி ஏதோ சொன்ன மாதிரி. நேத்து சொல்ல அது அந்த இஷ்யூ நடக்கும்போது சொல்லிட்டு இருந்தாரு, அதான் கேட்டேன். தெரியல, அவர் சட்ட வல்லுநர், அவர் ஏதோ சொல்லியிருக்காரு. ராஜமாம்ஸ் உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு, எனக்கு இந்த மேட்டர். ஆனா நீங்க மட்டும் நாங்க கேட்கற கேள்விக்கு மட்டும் கரெக்டா வர மாட்டீங்க. நாங்க கேட்டா நாங்க பேட்டியை பாக்கல, அது தெரியல. நான் பார்த்த பேட்டி தானே சொல்ல முடியும். நேத்து பேசினது நான் கேட்டேன், அதனால அதை அப்படியே மென்ஷன் பண்ணேன். நீங்க தான் எல்லாத்தையும் படிப்பீங்கல்ல, அப்புறம் இதையும் சொல்லாமல்ல. இல்லங்க சரி, அவர் லிங்க் கொடுங்க, நான் படிச்சுட்டு நானே சம்மரைஸ் பண்றேன். லிங்க் நீங்க தொலை பண்ணி எடுங்க. அதான் ஜியோ ஏற்கனவே அதுக்கு சொல்லிட்டீங்க. இடபிள்யூஎஸ் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் அதையே வந்து பைபாஸ் பண்ணிட்டோம், இது வந்து ஜஸ்ட் ஜியோ தான், இதை உங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரு. நான் கேட்டது வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஏதாவது ஆப்போசிஷன் போய் ஜியோ போட்டு வச்சிருக்கீங்களா பாடக்கூடாதுன்னு? அது வேற ஏதோ இருக்கு அப்படின்னு ராஜா அண்ணா சொன்னதா வந்து முரளி சொல்றாரு. அது எனக்கு தெரியல. நேத்து அவரு சொன்னதுக்கு தான் இப்ப நீங்க சொன்னதுதான் நேத்து அவர் சொன்னாரு. இடபிள்யூ அது சரியா ட்விஸ்ட் ஆயிருக்கு. அத சொல்லல. இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஏதோ ஜியோ வாங்கிருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன். ஏதோ அப்போஸ் பண்ணி வாங்கிருக்கீங்களா எனக்கு பாட்டு பாடுறதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து? இல்ல அதுக்கு அப்போஸ் தேவையில்ல. ஸ்டேட் ஈவெண்ட்ல நான் பாடாம கூட விட்டுறலாம், அதுக்கு தேவையே கிடையாது. அது அந்த ஜியோலயே அப்படிதான் இருக்கு. அப்படி கேட்கல ராஜ் தோழர். அவரு ஏதாவது இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அந்த பாட்டு தான் பாடணும், ஏதாவது ஜியோ போட்டுருக்கீங்களா கேக்குறாரு. இது வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே வா. ஆமா இருக்கு. ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்தும், முடியும் போது நேஷனல் ஆந்தம். ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஜீவ தோழர் இது வரும்போது நீங்க யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாம அது பாட்டு அமைதியா இருக்கு. நானே நியூஸ் அதுக்கப்புறம் தான் எடுத்து பார்த்தேன். ஜியோலாம் யாருக்கிட்டயுமே சொல்லாம அமைதியா இருந்திருக்கீங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. அது சென்ட்ரல் ஈவெண்ட்டுக்கு மட்டும் தான், நடத்துறதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள், ஸ்டேட்டுக்கு கிடையாது. ஸ்டேட் எக்ஸெப்ஷன் வாங்கிக்கலாம்னு. இப்போ நீங்க ஸ்டேட் சென்ட்ரல்ல வருவாரா ஸ்டேட்ல வருவாரா? யாரு அதுதான் உங்களுக்கு சொன்னாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. இல்ல அவரு ஒருத்தர் ரெண்டுத்தையும் கவர்மெண்ட் தான் ஃபண்டுன்றாரு, சென்னை கார்பரேஷன் தான் ஃபண்டுன்றாங்க, புரிய மாட்டேங்குது. இல்ல ஆக்சுவலி அந்த ஜியோ நான் படிச்சு பார்த்தேன்னா அது ஆளுநருக்கு தான் வருது. ஆமா ஆளுநர் தான். அது ஆளுநர் மாளிகையில அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆளுநர் மாளிகை இல்லங்க, அந்த ஜியோ படிச்சு பாருங்க. ஆளுநர் எங்க பங்கேற்றாலும், ஆளுநர் பிரசிடென்ட் ரெண்டு பேரும் எங்கே பங்கேற்றாலும், ரெண்டு பேரும் ஆளுநர் பிரசிடென்ட் ரெண்டு பேரும் யாரு எங்க பங்கேற்றாலும் அப்படின்னு தான் போட்டிருக்கு அந்த ஜியோ. எல்லாம் படிச்சு பாருங்க. அதுல தாங்க ஸ்டேட் ஈவென்ட்டுக்கு அது எக்ஸெப்ஷனு. இப்ப அப்ப அவசியமா நீங்க சொன்னீங்கல்ல, அப்படி பார்த்தா அப்ப சட்டமன்றத்துல இல்லங்க அவரு என்ன வரும் அதுக்கு? அவரோட ஃபங்க்ஷன் தாங்க. ஏங்க அவரோட ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்? ராஜ் நீங்க நீங்களே நீங்க லாஜிக்கா சொல்லுங்க. சட்டமன்ற கூட்டம் ஒரு கூட்டத்தோட இருக்கு, சபாநாயகர். இந்த ஃபங்க்ஷனுக்கு யார் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தா? ஆளுநர் மாளிகைல இருந்து இன்விடேஷன் வந்தாதான் ப்ரோகிராமே நடக்கும்.
இல்ல இப்ப நீங்க சொன்னது வந்து அவரு எங்க பங்கேற்றாலும் வந்தே மாதரம் பாடி ஆகணும். இப்ப நீங்களும் இன்னொருத்தரும் சொன்னீங்க. ஆமா அது ஜியோல இல்ல நீங்க இருக்கு. ஜீவா அது படிச்சு நம்ம பாருங்க. பண்ணணும்னு சொல்லல, ஜியோல இருக்கத சொல்றோம். பண்ணணும் கன்ஃபார்மான்னு சொல்லல. இந்த கேஸ் வந்து அப்ப அவரு சட்டமன்றத்துல பங்கேற்பார் இல்லையா? அப்ப என்ன பாடுவீங்கன்னு தான் கேட்டாரு. அதான் பண்ணாம போறதுக்கு தான் அவர் கண்டெம்ட் தெரிவிச்சாரு. இப்ப கேரளாலயும் அதான பிரச்சனையாச்சு. ஓகேவா? கேரளாலயும் அதானே. ஆமா பாட மாட்டாங்க தானே. மாதவ் சொல்லிட்டாருலங்க பாட மாட்டாருன்னு ராஜு. மாதவ் சொன்னதை பாக்கலையா நீங்க? பாட மாட்டாங்க சட்டமன்ற இல்ல ராஜ்தோர். நாங்க தெளிவா சொல்லிட்டோம், சட்டமன்றத்துல நம்ம தமிழ்நாடு என்ன ஃபாலோ பண்றோம் அதை நாங்க ஃபாலோ பண்ணுவோம். தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல, லாஸ்ட் ஜனகணமன விதி, அவ்வளவுதான். அதோட முடிச்சிருவோம். லைவே ஓடும், கவலைப்படாதீங்க. லைவையும் கட் பண்ண மாட்டோம் நாங்க. அது 5 மணி நேரம் 10 மணி நேரம் நானும் உட்காந்து ரெடியா இருக்கும். அந்த மாதிரி வெயிட்லிங்ல இருக்கு அடுத்த சட்டமன்ற கூட்டத்தோட. 5 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேங்க. இல்ல இப்பதானே நாங்க பாக்குறோம். இப்ப பாக்க போதான் பல விஷயம். ஆப்போசிட் இல்ல ஆப்போசிட்ல யாராவது பேச ஆரம்பிச்சா ராஜ் கட் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, நானும் பாத்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆப்போசிட்ல கேமரா வைக்க மாட்டாங்க சார். ஆப்போசிட்ல யாராவது பேசினா கட் பண்ணிடுவாங்க உடனே. முன்னாடி எதுவும் யூஸ்ஃபுல்லா பேசிருக்க மாட்டாங்க, இப்ப கண்டிப்பா பேசுவாங்க. இது என்ன எடப்பாடி இவங்க பேசுறதெல்லாம் யூஸ்ஃபுல்லா, அடுத்தவங்க பேசுறதெல்லாம் அன்யூஸ்ஃபுல். இவங்களாவே இல்ல ஓகே 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 இது சொல்லி ஒரு பாட்டு பண்ணாங்கல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. அப்பா இதுக்கு முன்னாடி சுமங்கலி கேபிள் விஷன்ல தான் வேலை பார்த்திருக்காரு உள்ள இருக்கு. மண்டே செஞ்சா கட் பண்ணி விட்டுருவாரு கனெக்ஷனை. ஆவடி நாசர் வந்து ஒரு புகழாரம் பண்ணாரு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாட்டுக்கு தேவையானது. சரியா? உதயநிதி நடிச்ச படங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அதுல ஒரு புகழாரம் பண்ணாரு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா பேசியிருக்காங்க. எடப்பாடி பேசுனது வந்து யூஸ்ஃபுல் இல்லாம போயிடுச்சு. இல்ல டேட்டாலாம் தூக்கிட்டு வருவாங்க. 2021 வந்து இவங்க வந்து மேனிஃபெஸ்டோல கொடுத்தாங்க, வருஷத்துக்கு 100 நாள் சட்டசபைன்ட்டு. மொத்தம் 6 வருஷமே 88 நாளோ 90 நாளோ தான் நடத்திருக்காங்க. மொத்தம் 5 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு நடத்துறதே 5 வருஷத்துல சேர்த்து கூட நடத்தல. என்னன்னு இனிமே ஆப்போசிட்ல பேசுற கட் பண்ணிட்டா யூஸ்ஃபுல் இல்லாம பேசுறாங்கன்னு நம்ம நினைச்சுக்கலாம், அப்படிதானே? ஆமா, இனிமே கட் பண்ணி போட்டாங்கன்னா ஆமா டோல்டு இதை மட்டும் இனிமே ரெக்கார்ட் பண்ணி முடியும் அவங்க பேசுறது. அவர் தோழரே சொல்லிட்டாரு யூஸ்ஃபுல் இல்லாம பேசுறாங்க, அதனால கட் பண்ணிட்டு போட்டுருவோம். அப்ப நம்ம கட் பண்ணிட்டு யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆமா யூஸ்ஃபுல்லா இல்ல ப்ரோ. இப்பதான் நீங்க சொன்னீங்க யூஸ்ஃபுல் இல்லனாலும் கட் பண்ண மாட்டோம். நாங்க அப்படி அதெல்லாம் அப்படிலாம் இல்ல, மாற்றம் நாங்க அப்படியே இல்ல. நீங்க இல்ல சப்போஸ் நாங்க பண்ணா அத சொல்லுவோம். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை ஏத்துக்கும் எதிர்க்கட்சி. உங்களை பார்த்து வழி நடத்துறோம். பண்ண மாட்டாங்க சேமா, கட் பண்ண மாட்டாங்க. அதான் அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ராஜ் சொல்றாரு அதெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க, அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. யூஸ்ஃபுல் இல்லையோ நீங்க ஏன்னா திருப்பி பாட சொல்லுங்க. ஆவடி நாசர் உள்ள வரலையோ கஷ்டம். அவர் பெரிய மனுஷையா, சும்மா இருங்க. அவரை போயிட்டு பாட்டலாம் எப்படியாவது கண்ணன் இல்ல 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 இப்ப இந்த அக்கௌண்ட் இந்த இதுல இந்த கூட்டத்தொடர்ல கண்டிப்பா இது கண்ணன் கிடைக்கும் பாருங்க. நீ ஒரு கோரிக்கை ஜென்ஜி ஷாய் அப்படின்னு வந்து ஒரு சீட் கொடுங்க, அவர் உள்ள வந்தாருன்னா நல்லா பாடுவாருன்னு. ஆமா ஆக்சுவலி அரசு நிகழ்ச்சிக்கு மியூசிக் டைரக்டர் பாட்டு பண்ண மாதிரி ஆயிடும், ஜெஞ்சிக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும். பேசிட்டு பாருங்க. நன்றி தோழர், நன்றி ராஜ். வாங்க அடிக்கடி வாங்க ராஜ். கண்டிப்பா நன்றி. வாங்க எல்லாம் சேர்ந்து வந்தே மாதரம் படம் அப்பப்போ வாங்க. சும்மாரியா நவீன் எதையாவது பேசாதீங்க. மண்ணே மணக்கும் தாய் மண்ணே மணக்கும். ஏன் இப்படி பண்றீங்க? முதல்ல அந்த பாட்டை எழுதுனது யாரையா நவீன்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது ஒரு நாடகத்துல இஸ்லாமிய வெறுப்புக்காக எழுதுனது. பிஜேபிக்காரங்க போய் கொடுத்துருக்கேன்னு அங்க போய் வாங்கலான்ட்டு அப்ப அவங்களுக்கு கூப்பிட முல்லை. அது எப்படி இல்ல இல்லையா விக்ரம், அந்த உளவும் புரிய மாட்டேங்குது தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு. அதை பாட சொல்லி என்ன சினிமா தியேட்டர்ல ஜனகணமன போட்டு எந்திரிச்சு நின்று இருந்தானுங்க. மாறி இதை வச்சு சும்மா நவீன், அது தேசிய அமைதியாரு. நீ வேற அதான் எனக்கு புரியல. தியேட்டர்ல எதுக்காது வந்தே மாதரம் தெரியாது தோழர்களே, அதெல்லாம் பத்தி பேசாது. சரிடா, எனக்கு 2026 அமல்படுத்தினதுக்கு அப்புறம் சட்டமன்றத்துல எதுவும் நிகழ்ச்சி நடந்துச்சு ஆளுநர் பங்கேற்கிறது? இல்ல அதனால எஸ்கேப் ஆயிட்டாங்க இவங்க. அதுக்கு முன்னாடி பாடம் அதை வச்சு பயிர் விட்டு இருக்கானுங்களா? இல்ல இவங்க வந்தாலும் பாட மாட்டாங்க. இவங்க அதை மட்டும் தானே ஆளுநர் வெளில போறதை வச்சுட்டு
ஆளுநர் பயந்து விட்டார், RSS எங்களை பார்த்து பயந்து ஓடி விட்டது அப்படின்னு போனது உள்ள ஸ்டேட்டஸ். அதுக்காகவே போட மாட்டாரு இவரு. இப்ப அவர் வச்ச கிளைம் ஸ்டாலின் பதவி ஏற்றது ஆளுநர் மாளிகையில, அதனால நாங்க இது பண்ணிட்டோம், நீங்க நேரு ஸ்டேடியத்துல பண்ணனால மாத்திருக்கலாம் அப்படிங்கிற இது வச்சுட்டு போயிருக்காரு. அதுக்குதான் நான் சொன்னேன் அஜெண்டா ரெடி பண்றது அப்ப ஸ்டாலின் பயந்து போய், அப்ப ஸ்டாலின் ஓட் செரிமனி வெள்ளை நடத்திருக்கலாம். ஆனா கொரோனா டைம்ல அவர் வெளில நடத்த முடியாது. கொரோனா டைம்ல வெளில நடத்த முடியாது. அதனால அன்பே நான் சொல்றேன், அதை பெருசா நடத்தும் தான் யோசிச்சாங்க. அப்ப கொரோனா டைம், அதனால உள்ள ஆளுநர் மாளிகையே வச்சுக்கிட்டாங்க, வேற எதுவும் கிடையாது. நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன் அன்பு. அப்ப கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணிருக்கணும்னா, கொள்கை இல்லை கொரோனா என்ன பண்ணி விடுன்னு வெளியில கிளம்பி வந்திருக்கணும். அன்பு நீ மீன் பண்ணியா அன்பு? சரி, இப்பதான் முரளி இப்பதான் ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்து வரேன். அக்கா கனிமொழி போட்டிருந்தாங்க, ஊதுபத்தி விளக்கு எல்லாம் கொளுத்தி வச்சிருக்கானுங்க. எனக்கு ஒன்னும் புரியல. சுயமரியாதமானுங்க, அப்புறம் என்ன சொல்லுவானுங்க, பகுத்தறிவுமானுங்க. ஊதுபத்தி எல்லாம் எதுக்கு கொளுத்தி வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. அந்த படம் மாதிரி கேள்வி கேக்குறீங்க. அவர் வர விசிலு அப்பா இதெல்லாம் கேள்வியா? இதெல்லாம் கேள்வியான்னு கேட்டா எனக்கு தெரியல. போட்டா ஊதுபத்தி விக்ரம் ஏதோ சொல்ல வராங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது இதெல்லாம் கேள்வி இல்ல, இந்த கேள்விதான் நம்மள பார்த்து கேட்க முடியும். எனக்கு புரியல விக்ரம், அவனுங்கள மாதிரி 1000 சொல்றியா? எனக்கு புரியல. அப்படிதான் இல்ல, நீங்க தான் மல்டி தனியா பேசுவீங்க, அதனால கேட்கறோம். பாபா அத இன்னொரு நாள் கேட்பாங்கல்ல, அன்னைக்கு கேட்டுக்கலாம், இன்னைக்கு விட்டுருங்கிறாங்க. இன்னைக்கு நடந்ததை பார்த்து வச்சுக்கோ. பகுத்தறிவுக்கு பொது விடுமுறை அறிவிச்சிட்டீங்க, அவ்வளவுதானே? போனாரு அடிக்கடி வாங்கன்னு சொல்லிட்டு. அவர் அடிக்கடி வராரா? நேத்து அவர் பேசின பேச்சுக்கு எப்பா பஞ்சாயத்து எல்லாத்தையும் நானும் கேக்குறேன். அவங்க பேசுறதெல்லாம் எனக்கும் தெரியும் எல்லாமே. நான் சொல்லிக்கிட்டாரு உட்காந்துக்கிட்டு. மரியாதை பேசுவாரு ராஜி. இல்ல பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்களா சென்னையில? மாநகராட்சியில எப்படியா பஞ்சாயத்து தலைவர் வருவாங்க. இல்ல அப்படிதானே பேசிட்டு இருந்தாங்க அவங்க நேற்று சரத்து கேட்டதுக்கு. என்னையா நீ பேசிட்டு இருக்க? அவர்கிட்ட போய் நீங்க வந்தே மாதரம் பாடலாமா, தேசிய கீதம் பாடலாமா, ஜனகண பாடலாமா, அவர் மேல கூப்பிட்டு பேசினாருன்னு சொன்னா, அதாவது ஒரு இது கூட தெரியாம பேசினாருன்னு சொன்னா யாருமே வெஞ்சர்ஸ் நான் சொல்றேன் பாரு, அவரு மரியாதை இல்லாம தான் பேசுவாரு அவரு அண்ணனை. ஆனா அண்ணன் ரசிகர் தான் அவரு. ஓகே, நானே பல தடவை கேட்டிருக்கேன். விடு, அவரு மரியாதை எப்படி மரியாதை எல்லாம் பேசுவாரு? அவரு இவரு தான், அவரு அவன் இவன் தான் பேசுவாரு, அவன் தான் பேசுவாரு. சத்தியமா நான் கேட்டையா? சேமா என்னையா பேசிட்டு இருக்க? நான் கேட்டேன் வெஞ்சர்ஸ். அது என்ன அவரு இவரு ராஜு நீங்க இன்னும் ஃபேனா இருக்கீங்கன்னு நானே கேட்டிருக்கேன். இதுல என்னையா இருக்கு? அந்த சும்மா அபாண்டமா பழி போடாதீங்க சேமா. யார பார்த்தாலும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நேத்து ஒரு சரத்தன் ஒரு பையன் ஆளாங்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் வீடு கட்டினதுக்கு கவுன்சிலருக்கு கமிஷன் கொடுத்தேன் அப்படின்னாரு. எதுக்கு ஏன்னு கேட்டதுக்கு இந்த கர்ண சர்வீஸ் வாங்குறதுக்கு அப்படின்னாரு. இவரு மேல உடனே சரியா விடுங்கயா, என்ன பாட்டு பிடிக்குதோ பாடுங்கயா, அமைதியா இருங்க. கஜ கஜன் இருக்க தூக்கம் வருதுயா, ஒரு ஒருத்தரா பேசினா தூங்கிடுவேன். இவருதான் சொன்னாரு கவுன்சிலருக்கு எல்லாம் கொடுக்க தேவையில்ல, கவுன்சிலர் கரண்ட் பில் எல்லாம் கொடுக்க தேவையில்ல, வேற எதாவது வியாதி வந்துருச்சு போலயா விஜிலுக்கு. அவன் பேசுறது கேட்க மாட்டேதியா? விஜில் கேட்கலையா? ஸ்மைலி போடு. கேட்கலையே விஜில கேட்க மாட்டேதா? விஜில கேட்க மாட்டேது போலயோ. அது சொல்ல கேட்கல. இறக்கி விட்டு இறக்கி விட்டுற திருப்பி மரியாதை சொல்லு. நான் ஒண்ணு சொல்றேன் ஓகேவா? இங்க அரசியல் பேசும்போது அதெல்லாம் பேசுறேன் ஓகேவா? அங்க உங்க பேசும்போது அரசியல் ஞானி, அரசியல் ஞானின்னு மேல நம்ம இடத்துல இல்ல. நான் சொல்றேன் கட்சி கட்சின்னு கத்தாதீங்க, ஒரு அமைதியா இருங்க. இப்படி ஒருத்தவங்க கூட அவங்க கூட பேசாத இவங்க கூட பேசாதனா நானும் நீ என்ன கொஞ்சம் பேசிக்கணும். நான் பேசாதன்னு சொல்லியா? அவர்கிட்ட வந்தே மாதிரம் ஜனகணமன கேட்டுட்டு இருந்தீங்களே, அதான் கேக்குறேன் நானு. ஆனா உண்மையா நீ எந்த ரொம்ப பேசாதீங்க. கருணா பர்த்டே இன்னைக்கு, லெட் செலிப்ரேட் கருணா பர்த்டே. நான் தயிரோட வாங்கிக்கிற மாதிரி நான் போறேன். சேமா வந்துடுறியா? சும்மா ஏரியா மனசாட்சி இல்லையா உனக்கு? அப்படிலாம் சொல்லிதான் கிடைக்கல. வெஞ்சர் ஏன் போயிட்ட? வா. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஜெய்ஹிந்த் பாட்டுலாம் பாடுவேன். அமைதியா இருங்க. ஜெய்கீத் அர்ஜுன் படம் தானே? அதுதான் விஜய்.
அவள் நேரம் மியூட்டை எடுத்து சொல்லி அப்பயாவது நீ இது பண்ண வேண்டியதானே வீட்டுல நீ நான் பேசுது உங்களுக்கு கேக்குது நினைச்சு நான் எவ்வளவு நேரம் நிறைய வாட்டிலாம் நிறைய நடுவுல பேசிருக்காயா இல்ல சேமா பேசல பாலையாட்ட போய் கேட்கறானுங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டாபிக்லயாவது பேசியா வேற ஏதோ நான் சொல்றேன் நடுவுல எரிஞ்சிட்டு கார் கம்பெனி எரிஞ்சிட்டு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம் அதுல இடையில போய் விசில் சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வி கேட்பாரியா? போடுங்கப்பா முடியல. பேசுறதுக்கு பயங்கரமா ஸ்பீச் கொடுத்தேன், அது கூட கேட்கல, எதுவுமே கேட்கல, நீ பேசவே தயவுசெய்து முடியலையா? ஆனா அதுதான் நினைச்சேன், என்ன நம்ம இவ்வளவு பேசுறோம் வெஞ்சர் நம்மள திட்டவே மாட்டான் அப்படின்னு நினைச்சேன் நானு. நீ பேசுறது முடியலையா? ஒரு நிமிஷம் இரியா. ஐயோ ராவுத்தர சொல்லு, ராவுத்தர சொல்ல சொல்லு, ராவுத்தர மியூட் போடியா நீ இரியா ஒரு நிமிஷம். அந்த கார் கம்பெனி எதுக்கு எரிஞ்சு போச்சுன்னதுக்கு என்னென்னமோ விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் போய் அதை ஒழுங்கா பாத்துருந்தானுங்கன்னா கடைசி 5 வருஷத்துல அது இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. மியூட் போடுங்க முடிக்கிட்டு. ஐயோ விசில என்ன நீ இதை சொல்லி முடிச்சே ஆகணும்னு சொல்லிருக்க. நாங்க வேற ஏதோ பெருசா விசில் வந்து டைம் லைன்லாம் பார்த்து ஒரு 10 கவுண்டர் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். இங்க எவனாச்சும் வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி அந்த 10 கவுண்டர் இடையில பூந்து 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 போட்டுட்டு போயிருவேன். இல்லையா டிஎமாச்சு பண்ணி அது போட்டுருவாரு குரூப்ல. இல்லையா மனசாராது ராவுத்தருக்கு. நம்மளே எவ்வளவு பேசிட்டு இருக்குது, எவனும் சிக்க மாட்டேங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு கருணாநிதி பர்த்டேன்னு எங்க வீட்டாண்ட காலையில பந்தல் போட்டு ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு இருந்தாங்க. பிரியாணி போட போறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ஆச்சு, காலைலதான் பல் தேய்ச்சின்னு வெளியே நின்றுனே இருக்கும் போது பசங்க சொன்னாங்க இந்த மாதிரி பிரியாணி போட போறாங்க இன்னைக்கு கலைஞர் பொந்தனால. சரி ஓகேடா இந்த பாட்டு ஓடுதா விஜயில? அலங்கார பந்தலில போட்டிருக்கானுங்களா? இரியா கேளியா சொல்லியா? டபராவெல்லாம் பாத்துருக்கானுங்க, வட்டெல்லாம் பயங்கரமா பெருசு பெருசாதான் வந்து இறங்கி இருக்கு. டாடாஸ்ல குஸ்காவை போட்டு விட்டுருக்கானுங்க, அதாவது இது வெஜிடபிள் பிரியாணியை போட்டு விட்டுருக்கானுங்க. கறிக்காசு மட்டும் எடுத்துருப்பா கட்சிக்கார கூட. பிரியாணி போட போறாங்க இப்போ அத சொல்றேன். இப்போ போடுறாங்க இது மாதிரி இது பண்றாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு எல்லாம் செய்ய மாட்டாங்க, சரி பிரியாணி போடுறாங்களே அங்கேயே வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி இருப்பாங்க நிறைய பேர். இவனுங்க பிரிஞ்சி போட்ட உடனே எல்லாம் பவர் ஆயிருக்கானுங்க ஏரியால. இப்போ செத்து இத்தனை வருஷம் ஆயும் அவர் பேர்ல ஒரு ஸ்கேம் நடக்குது நண்பர்களே. இனி அதுக்கு லைவ் இல்ல எனக்கு புரியல. நீ இந்த ஸ்கேம் இவ்வளவு தூரம் இழுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? நான் கருணாநிதி போறான்னு சொல்லிட்டு போட்டாங்க. சேமாக்கு காலை இல்ல நீ இவ்வளவு தூரம் எடுத்து டபராவை இறக்கி கடுப்பா இல்ல? பிரியாணி போறேன்னு சொல்லிட்டு குஸ்கா போட்டு ஏமாத்திட்டாங்க. சொல்லுவேன் சில ஊருங்கள்ல மாரியங்குடியில போடுற கூலியை விட்டுருவானுங்க. இன்னைக்கு பிறந்த நாளுக்கு சாதாரண விஷயம் சேமா. இன்னைக்கு எங்க ஜனங்க எத்தனை பேர் சமைக்காம வந்திருக்கோம், பிரியாணி சாப்பிடலாம்னு ஏங்கி இருக்கோம். சேமாவே பேசாம சாட்டா பேசுன்னு சொல்றான்னா பாத்துக்கோ. அதுதான் ஒரு சேமா உள்ள இருக்க ஊப்பி கருணாநிதியை டச் பண்ணும் போது ட்ரிகர் ஆகுறான்பா. நான் என்ன பண்றது? அது நீங்க சேமா நீங்க எல்லாம் பேசலாமா? உங்க தலைவருக்கு பிறந்தனால ஒரு பிரியாணி ஒரு பிரிஞ்சு கூட போட வாய்ப்பு இல்ல. கருணாநிதிக்கு தான் வாழ்த்து போட்டு இருந்திருப்பீங்க. அமைதியா இருங்கயா, இந்த ஜோக் எல்லாம் ஒரு லிமிட்டோட நிறுத்திக்கங்க. ஏம்ப வணக்கம் வணக்கம். எடப்பாடிக்கு இப்ப புரட்சி தலைவிக்கு வாழ்த்து போற குரூப் தான் நீங்க? இல்ல நவீன ரொம்ப நேரமா யாரையும் பேசாதீங்கன்னு சொல்றேன். இப்ப நீ எல்லாரும் அமைதியா இருங்க. நவீன பேசுறாடே. ஓ இல்லையா, அப்ப ஆளுக்கு ஒரு டாபிக் பேசிக்கிட்டு இருந்தீங்க. சரி ஒரு டாபிக் சொல்லு, பேசலாம் சொல்லு. சரி 4 பேர் ஒரே டைம்ல வேற டாபிக் பேசினா எவனுக்கு புரியும்? சரி பேசு, நீ பேசு. எதுவுமே பேச டாபிக் இல்லாம தான்டா அவ்வளவு நேரம் அவன் பேசிட்டு இருக்கான். நம்மளாம் மத்த ஸ்பேஸ்ல மாதிரி கை தூக்கி எல்லாம் பேசலாமா? டிசிப்ளின் கத்துக்கலாமா? அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ பேச வர்றாரு. சரி நான் சொல்லிடுறேன். யாராச்சும் வெஞ்சர்ஸ்
ஐயா வேணாம் சும்மாரியா. இந்த ஹோஸ்ட் சொல்லிடுறேன், வெஞ்சர்ஸ் இந்த மாதிரி ஊபிசி யாராச்சும் வந்தாங்கன்னா ஒரே இதுல நில்லுங்க, கான்டெக்ட் மாத்தி மாத்தி போவாதீங்க. அவன் ஃபர்ஸ்ட் நேற்று வந்து பேசினால எம்ஜிஆரா கலைஞர் இவரா அப்படின்னு இப்போ பேசினாக்க அவன் வந்து எம்ஜிஆர் கருணாநிதி சொன்னதுக்கு எம்ஜிஆர் சொன்னோடனே பொய் பேசுறேன்னு சொன்னால. அதே மாதிரி இங்க வந்தோடனே டிஎம்கே தான் பண்ணுச்சு, அது ஸ்டேட் இதுன்னு சொன்னால. அது கிடையாது, தேசிய நெடுஞ்சாலாம் போய் சொன்னா அங்கேயே லாக் பண்ண வேண்டியதானே. அவன் எஸ்கேப் ஆகி ஓடுறா, நீங்களும் அடுத்தடுத்த டாபிக் போய்கிட்டே இருக்கீங்க. கடைசியில வந்து ஜனநாயகம் பண்ணல நின்றுட்டீங்க வந்தே மாதத்துல. அதே இடையில வந்து இந்த டிவிகே பாபா வந்து ஒரு 10 கவுண்டர் வேற போடணும். இத்தனை வருஷமா அந்த கத்திப்பாரா பத்தி எவனுமே பேசல, அதையே நான் தான் எவனுக்கும் தெரியல. கத்திப்பாரா டாபிக் யார் ஆரம்பிச்சா? கத்திப்பாரா டாபிக் போட்டது நீ, ஆனா அந்த கத்திப்பாராவை கட்டினது திமுக சொன்னது நானு. எடுத்துக்கோ சேமா, அது போஸ்ட் பண்ணது நானு. இது என்ன கொடுமை, அந்த பாலத்தை அவன் கட்டவே இல்ல, அது கட்டினது காங்கிரஸ் ப்ரோ. ஓகேவா? இனிமே எவனாவது கத்திப்பாராவை கட்டினது கருணாநிதினு சொன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, அதை கட்டினது காங்கிரஸ் ப்ரோ, அதுக்கும் கருணாநிதிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிருங்க. இல்ல எனக்கு புரியல, இவரால ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடுன்னு போட்டு எங்க ஐயா எங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தாரா என்ன விஜிலாண்டியே? இரு, நீ சேமாவோட பழைய ட்வீட் ஏதாச்சும் போய் பாரு, கத்திப்பாரா கண்ட கருணாநிதினு எது போட்டு கணான்னு பாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊப்பியா தானே. விஜிலாண்டி என்ன விஜிலாண்டி எங்கயா இருக்க? இதுல இவன் ஒத்தையா எங்கேயா போயிடுவான், வந்துட்டு உள்ள வருவான், பேசிக்கிட்டே இருப்பான், போயிடுவான். யாராவது ஏதாவது சொன்னீங்களா விஜில? அமைதியா இருக்க பாருங்க. நீ பேசுறது இளையராஜா பாட்டு மாதிரி யாருக்கும் கேட்கலடான்னு கொஞ்சிட்டாமல இருக்கு. சேமா பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன். இப்ப அவன் தான் சாய் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கானே. நேற்று ஆரம்பிச்சது இன்னும் உடலையா அவங்க சாவடிக்காதீங்க புடுங்க. சேமா அது மாதிரி எதுவும் போடலையா? சர்ச் பண்ணி பார்த்தா வரல. சேமா வேணா கருணாநிதினு போட்டு பாரு. சேமா இப்ப போட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன், அதுக்காக அமைதியா இருந்தாரு போல. நான் 90s கிட் தான், அதையும் நானே ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு உற்று சேமா. இளையராஜா பெரிய பாய் தான், பெரிய ஓகேவா? பெரிய பாயோட சிஷியம் தான் இளையராஜா. இந்த யமா கீபோர்டு வாங்கி உங்களுக்கு நான் கண்ணில் காட்டுறது நாங்க தான். எமகா கீபோர்டு உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சுட்டு ஹார்மோனிய போட்டி தான் பெருசு பேசிக்க சும்மா இருங்க. இளையராஜா கீபோர்டு இதுதான். அதான் பெரிய பாய் தான் இசையின் ஆஸ்கார் அவார்டுக்கு போன படத்துக்கே மியூசிக் வேற ஒருத்தர் தான் போட்டாருன்ற கதையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். விஜயலுக்கு வந்து 90s கிட்டுங்கிறதான ஒரு வரலாறு மறைக்கப்படுறாரு. அந்த நேஷனல் அவார்டு, முதல் நேஷனல் அவார்டு ரோஜா போய் இங்க நிக்குது. அதுல ஓட்டிங்ல வந்து 2 ஓட்டு 3 ஓட்டுல வந்து 1 ஓட்டு இளையராஜாக்கு போடலாமா இல்ல ஏஆர் ரஹ்மானுக்கு போடலாங்கும் போது அந்த 1 ஓட்டை வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு கொடுத்தாங்க. அதை கொடுத்தது யாருன்னா இளையராஜா கூட வேலை பார்த்த 10 படத்துல வேலை பார்த்த ஒரு டைரக்டர் தான். அவருக்கே தெரியுது இந்த சின்ன தம்பி வந்து இந்த பூமரங்களோட நல்லா போட்டிருக்காருன்னு அவருக்கே தெரியுது. அதுக்கு ஆப்போசிட்ல நின்று களமானது வந்து தேவர் மகனுக்கு கொடுக்கலாமா ரோஜா கொடுக்கலாமாங்கும் போது ரோஜா நல்லா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பாத்துருங்க, அடிச்சதெல்லாம் ஜாதி படம், இதுல புரட்சி வேற. ஏன் எங்கிட்ட கூப்பிட்டு போறீங்க? அப்ப தேவர் மகன் என்ன புரட்சி படமா? எல்லாம் பொண்ணேன்னு ஒரு பாட்டை போட்டு இந்த சமூகத்தை ஒரு மாதிரி அந்த பாட்டை இன்னும் சவுத் தமிழ்நாடு முதல் தமிழான்னு ஒரு பாட்டை போட்டு மாவட்ட அளவுக்கு எல்லாம் பொறுப்பு அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. பாத்தீங்களா? அது பொறுப்பு அமைச்சர்கள் போட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். பழைய நியூஸா? தளபதி எந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சரு? அவர் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு அமைச்சர் தான். விழுப்புரத்துக்கு நம்ம இவரை போட்டிருக்காங்க ஆசான. அதெல்லாம் முன்னாடி பேசிட்டோம். ஆக்சுவலி விஜில் இந்த மாதிரி
கான்சியஸா இருங்க. யோ கார்த்தி, இது ஒரு நிமிஷம் இருங்க. யோ கார்த்தி, அதர் லிசன்ல உட்காந்துட்டு ஏயா சாவடிக்கிற? மேல வந்து வேணா பேசியா? நீ வேற ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கானே. என்ன சொல்றா? என்ன போட்டிருக்கான்? மணியை தான் திட்டிக்கிட்டே இருக்கான் எப்ப பார்த்தாலும். என்னையா திட்டா? ஆமா, சில்லற மணியா ஃபேக்ட் எல்லாம் பேசணும்னு நினைச்சா மன தைரியத்தை பாராட்டுறது. சில்லற மணியா? ஓ, அவன் குடிகார கார்த்தியை சொல்றேன். அவன் சொல்றதுலாம் ஏயா? அவன்லாம் மியூட் போட்டு ஜாலியா இருக்கு. ஆனா அவன் பிளாக் பண்ணி அவ்வளவு அமைதியா இருக்கு. பிளாக் பண்ணிட்டு முதல்ல ஸ்பேஸுக்கே வர விடக்கூடாது. நான் அதர் லீசன்ல உட்காந்துட்டு என்னத்தையாவது பண்ணிட்டு உட்காந்துருக்கு மெண்டல். மேல ஏறி வந்து பேச வேண்டியதானே நம்மகிட்ட. நானும் பிளாக் பண்ணிருக்கேன். நீங்க பிளாக் பண்ணல போல. ஓடர்கள அதான் எல்லாருமே பிளாக் பண்ணுங்க. நீங்க ஏன்டா கூப்பிடுறீங்க? நான் தான் சொன்னல, அவன் தான் இது பேசியிருக்கேன், ஒரு சவால் விட்டுருக்கேன். அந்த சவாலை விட்டு எப்படி வந்து வெக்கி தலை குனிஞ்சு அவனா வந்து ஸ்பேஸ் வரணும்னு சொல்றேன். நீங்க விட மாட்டீங்க. ஆர்டி ராஜாவை இது பண்ணி போடுறான். ஸ்பேஸை ரெக்கார்ட் பண்ணி நீ எது போட்டாலும் அந்த அவனோட அந்த என்ன சொல்ற அந்த ட்வீட் எடுத்து போட்டுரு. இனிமே நான் வரமாட்டேன்னு போட்டிருந்தேன். மானஸ்தனா இருந்தா அதை ஃபாலோ பண்ணிட்டோம். சரி, அவன் மானஸ்தனா வந்து 25 லட்சம் பெட்டி கட்டுறான்ல, கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. 25 லட்சம் வேணாயா? அவனை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1000 ரூபாய் கொடுக்க சொல்லியா போல. அதுக்கப்புறம் பாப்பா 25 லட்சத்துக்கு 1000 ரூபாய் தரமாட்டான் அவன் கையில இருந்து. குட்டி குஞ்சான் சார்ல கீழே கமெண்ட் போட்டிருக்காங்க தெரியுமா? ராஜ் வெஞ்சர்ஸ். ஓ, இவன் யாரு அவன்? ஓ சேமா, இவன் அதுக்கு அடுத்து உங்க மெண்டல் வேற. அவன் ஒரு மெண்டல். அவன் ஒரு மெண்டல். கீழே போய் இல்ல இப்ப 2 பேரும் இன்டெலெக்சுவல். அந்த 2 ட்வீட் எனக்கு அனுப்பிச்சு இன்டெலெக்சுவல் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்களே, கீழே போய் கார்த்தி கமெண்ட் போட்டிருக்காரு. கொடூரம். பார்த்து இன்டெலெக்சுவல் ராஜ் பேச நேரிட்ட ராஜ் கான்டெக்ஸ்டே இல்லாம பேச. நீ அர்ஜுன் ட்வீட்டையோ கார்த்தி ட்வீட்டையோ நீ ஷேர் பண்ணுடா. அடிப்பிட்டு உங்களுக்கு விஜயாண்டி அவன் பாரு இடத்தையா டேக் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சவுத் இல்ல நம்ம என்ன பண்றது? அகர்வால்ல அவன் நார்த் இந்தியாக்கார. அவன் பேருக்கு பின்னாடி சாதி வச்சிருக்கான். அதுக்கு நீ நானே என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியல. அவன் கெசட் நேமே அகர்வால் தான். நம்ம என்னதான் பண்ண முடியும்? எனக்கு புரியல. போயா டிஐஜி ஆபீஸ் போ சொல்லு, போயிட்டு கேட்க சொல்லு. ஆக்சுவலி இல்ல சொல்றேன். அகர்வால் அவனுக்கு தெரியும். அங்க பாதாம் பால் நல்லா இருக்கும், வாங்கி குடிக்க சொல்லு. அப்பயாவது புத்தி வருதா பாப்பா? அகர்வால்ல போய் பாதாம் பால் வாங்கி கொடுறான்னு போட வாக்கில. ஆமா, அகர்வால் ஸ்வீட் ஸ்டால்ல போயிட்டு பாதாம் பால் வாங்கி கொடுறான். 50 ரூபா தான்டா வாங்கி தரேன், அருமையா இருக்கும். பேசுறீங்களா இல்ல பக்கா ஏதாவது? நீ பேசலாம், பதில் யாரும் பேசல. நீ பண்ண சர்க்காசம் நல்லா இல்ல. அகர்வால் ஏதோ என்னமோ சொல்லிக்கிட்டீங்க. என்னடா அது? அருமையா இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு புரியல ரவி, இதுதான் சர்க்காசம். அதான் எனக்கும் புரியல. என்ன அன்பு, இந்த மகேஷ்குமார் அகர்வால போட்டிருக்காங்கல்ல, இது என்ன சாதி பேர் வருது? சாதி ஒழிக்க தானே நீங்க வந்திருக்கீங்க தாவேக்கா? எதுக்கு சாதி பேர் வச்சவருக்கு போஸ்ட் கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல யாரு சொன்னது கீழே? இந்த அர்ஜுன் ஒருத்தருப்பான்ல, அவன் போஸ்ட் போட்டா கீழே யாரும் கமெண்ட் எல்லாம் பண்ணலையா? அவன் எங்களை டேக் பண்ணிருக்கான். விஜிலாண்டி என்னையெல்லாம் டேக் பண்ணி கேட்டிருக்கான். என்ன இது? நேத்து விஜிலாண்டி அவனை சொன்னால, அர்ஜுன் ஒருத்தன் ஜாதி பேர் போட்டுட்டு சுத்துவான்ல, அதனால அவன் அதுக்கு வச்சிருக்கேன். இருக்கீங்க. நான் இந்த எதுவும் டிஎம்கே ஊபிஸ் எதுவும் போய் போட்டாங்கன்னு நான் எல்லாம் மியூட் போட்டு விட்டேன். நான் ஊபிஸ் அப்பெல்லாம் பேச மாட்டேங்க அன்பு. அவனுங்க நாயுடுவா, நானும் நாயுடு தான், நீனும் நாயுடு தான், எங்க நாயுடு அப்படிதான் பேசுவானுங்க. அன்னைக்கு அந்த ஊபிஸே கடிக்கும் போதுதான் சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம்ல அந்த விக்டிம்க்கு, மலைக்கு. முந்தா நாள் மலையே நம்மள கடிக்குது.
மழை டெய்லி தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த அம்மா இவனுங்க எல்லாம் சிட்டில பாக்க பாவமா இருந்தாச்சு. அதுக்கப்புறம் அது ஆமா பேசுறது ரொம்ப பாவமா தெரிஞ்சது இருக்கு. இவனுங்க எல்லாம் திட்டுறது தப்பே கிடையாதுன்னு தோணுச்சு. அடிக்க வேண்டிய ஆளுதான். சொல்லிட்டேன் அகர்வால் ஸ்வீட்ஸ் கடையில போய் பாதாம் பால் வாங்கி கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்க அதுல பூந்தில ஆரஞ்சு கலர் லட்டு இருக்கும், அது சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நவீன நீ சபா கிட்ட பெட்டு கட்டி இருந்தீங்களா, சபா வந்துட்டா அப்போ கேட்டு வந்துரு. எங்க இருக்கான்? இது அனுப்பிச்சிட்டுல உனக்கு டிஎம் பண்ண பாக்கலையா? இரியா பாக்க இரு. நேற்று இருக்காரு யாரு விஜிலாண்டி உன் ஃப்ரெண்ட் அவரு சிஎஸ்கே இருப்பாரு. ஆமா ஆமா நண்பர் தான், நம்ம நண்பர் தான். ஓகே பேசாம எனக்கும் நண்பர் தான். சரிமா சபரி பேச்சுலர் ஆஃப் டிராவிடியன்னு கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தான், படிச்சு முடிச்சுலாம் இப்ப திருப்பி வந்துட்டான். வந்து போட்டா நவீன ஆமா நேற்று நைட் அவன் ஆல்ட்ரைட்ல வந்து போயிருக்காங்க. லாக்ல வச்சிருக்கான் வேற. இதுவுமே ஃபேக் ஐடி தான், இது ஒரிஜினல் கிடையாது. இல்ல காபி ஷாப்ல அரசியல் பேசணும் எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்க, என்ன பண்ண போறான்னு தெரியல. அடுத்தது எல்லாம் வாங்க கேதர் பண்ணலாம், சண்டே வேணாம் அப்படின்னு. காஃபி ஷாப் எல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு, பழைய மாதிரி கிடையாது. ஒரு 1/2 hour மேல உட்காந்தா தம்பி எழுந்துரு கஸ்டமர் எல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி போக கூடாது, சிசிடி அந்த மாதிரி போகணும். அங்க காசு ஜாஸ்தி, சிசிடில போய் உட்காந்து உனக்கு பேச போற மொக்க அரசியலுக்கு எப்படி அவங்களை அஃபோர்ட் பண்ண முடியும்? எல்லாராலையும் சிசிடி இது போகணும். என்னது கார்த்தி அப்புறம் எது உள்ள அதர் லிஸ்னர்ல வர்றதுக்கு காரணம் வந்து டோல்டு நீ பிளாக் பண்ணி வச்சிருக்காயா, பதில் வேற சொல்றான் கருமம். யாரு நானா? நீ பிளாக் பண்ணி வச்சிருக்க அதனால உள்ள வர முடியாது, இல்லைன்னா வந்துருவாங்க. இல்லைன்னா புடுங்கி தள்ளிடுவாரு, ஒரே புடுங்க அவரு அந்த புடுங்கி. அதான் 3 ஐடியா பிளாக் பண்ணாங்க, அதுக்காக வரமாட்டான். இல்ல நான் கோவஸ்ட் தான் உட்காந்துருக்கேன், ஹோஸ்ட் பண்ண தானே வராது. கோவஸ்ட்ல உட்காந்து வர முடியாதா? வர முடியாது. அதர்ல உட்காரலாமா? உட்காருவாயா இல்லன்னா இது லிங்க் யார்ட்டாவது கேட்டு வாங்கிட்டு அதை போய் அதர் லிஸ்னர்ல ப்ரௌசர்ல போட்டு உட்காந்துருப்பாயா? அந்த அளவுக்கு எங்க பேசி காஜியால சுத்துற ஒரு லிங்க் வாங்கி அதை கேட்டு என்னடா பண்ண போற அப்படி? அவன் 24 மணி நேரமும் ஸ்பேஸ் கேட்டுட்டு தான் உட்காந்துருக்கான். நம்ம ஸ்பேஸ் போட்டாலே அவன் இங்கதான் உட்காந்துருக்கான், இங்கதான் உட்காந்துருக்கான். காஜ்லயே இருப்போம் போல. என்ன சேமானா ரொம்ப பிடிக்கும், டோல்டு சேமானா ரொம்ப பிடிக்கும். இப்ப உன்னையும் ரொம்ப பிடிச்சிருச்சு முரளி, 2 பேரையும் சேமாதான் ஃபர்ஸ்ட் ஃபேவரட் சேமாதான் என்னைக்கும். எப்பவுமே அவ்வளவு ஆசையா இல்ல ஃபர்ஸ்ட் மாமா, அடுத்தது சேமா. கரெக்டா சொல்லு, மாமா யாருன்னு சொல்லு. கோபால் மாமாவா? ஆமா ஃபர்ஸ்ட் மாமா தான், அடுத்ததுதான் சேமா. நான் இவனை ஏன் பூமர்னு சொல்றேன்னு புரியுது. தெரியுது சேமா நல்லா தெரியுது. ஊருக்கு சேமா எவ்வளவு ஆர்வமா பேசுறா பாத்தீங்களா சேமா? ஆமா ஒரு ஆளு மயிறு அளவதியாரு பேசுறீங்க நீங்க அந்த புடிங்கி. ஒண்ணு பண்ணுவோம், எல்லாரும் மியூட் போட்டு அமைதியா இருந்திருக்கும். அப்பயே உட்காந்துருப்பாங்க. டோல்டு அவனெல்லாம் பிளாக் பண்ணாதடா, அவனெல்லாம் பிளாக் பண்ணா பெரிய ஆள் ஆயிடுவான். மியூட் மட்டும் போட்டு விட்டுரு, நம்மள டேக் பண்ணியே கத்தர்னு இருப்பான், நம்மள காட்டவே காட்டாது. மாமாவெல்லாம் ஜாலியா என்டர்டெயின்மெண்ட் எடுத்துக்க. இதுல பெரிய காமெடி என்ன முரளி, அர்ஜுன நான் பிளாக் பண்ணல, ஆனா அவன் மியூட்ல போட்டிருக்கேன், ஆனா அவன் டேக் பண்ணதை எனக்கு காட்டாது, உனக்கு மட்டும் தான் காட்டு. அதாவது அந்த ட்வீட் எடுத்து கொடுக்கும், நான் என்ன கோட் ட்வீட் பண்ணாலும் எனக்கு காட்டாது, ஆனா கோட் ட்வீட்ல காட்டும், ஆனா யாருமே எனக்கு காட்டாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்பெல்லாம் எல்லா ட்வீட்டிங் என் ட்வீட்டிங் கோட் ட்வீட் பண்றான், சந்தோஷமா இருக்குமா? ஆமா யாரு கோட் ட்வீட் பண்ணாலும் காட்டாது மியூட்ல போட்டா. கருணாநிதி வாய்ஸ் எல்லாம் கேக்குது. கருணாநிதி படம் ஓடுதா? விஜய் சூப்பர்ல 11 அந்த படம். இன்னைக்கு பிறந்த நாள் எங்கேயோ மீட்டிங் போட்டிருக்கேன், போயிருக்கேன். சிரிக்கிறான் பாரு, அதுக்காக மியூட் அப்பப்போ போயிடுறான் போல. வீட்டுக்கு சாப்பிட வந்தேன். சரி ஓகே கைஸ், அப்போ ஈவினிங் போடுறேன்.
எங்க போற நீ? தலைவலிக்குதியா அதுல இருந்து நான் அதுதான் ஸ்பேஸே போடாம இருந்தேன். எனக்கு நீ உட்கார கம்மி போச்சு, மொபைல வச்சு படு. முதல்ல ஜூன் 10ஆம் தேதி ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு வேணும், ஆர்கனைஸ் பண்ண முடியுமா? என்ன ஸ்பேஸ்? தமிழ்நாட்டின் கலைஞருக்காக ஸ்பேஸ் போட்டீங்க. தென்னகத்தின் கலைஞர், கம்பீர கலைஞர் பாலையா பிறந்த நாள் வருது, ஒரு ஸ்பேஸ் போட முடியுமா? யோ பாலையாலாம் எனக்கு பேசவே தெரியாது, அவன் யாருமே எனக்கு பேச தெரியாது, அவனை பத்தி நான் என்ன பேசுறேன்? பாலையா படம் பாருங்கயா, அருமையா இருக்கும். அக்கண்டாலாம் பாருங்க. ஒரு திராவிட கலைஞரை இப்படி நீங்க அசிங்கப்படுத்தக்கூடாது. வீரசுமாரி பாத்துட்டு வாங்க எல்லாரும். யோ நீ பாத்துக்கிறியா? நான் அப்படியே வாலிப குறைச்சிட்டு படுத்துறேன். படு. ஓகே, பாத்துக்கோ. நீங்க படுத்துறீங்க, நாங்க வந்து ஹோஸ்டாவேன்னு போட்டு போறோம். போகும்போது ஹோஸ்டாவேன்னு போட்டு போயிடும். 2 ஹோஸ்டும் கீழே இறங்கிடாதீங்க, என்ன ஆனாலும் மூடிக்கிட்டு அப்படியே இருங்க. ஏத்த முடியாது விஜயனே, கீழே இறங்கி தொலைஞ்சிடாத. எல்லாருக்கும் இன்வைட் கொடுத்தா ஏத்தலாம், புரியுதா? அத பண்ண கத்துக்கோ. ஆமா, கேக்கல. இல்ல இன்வைட் கொடுத்தா நான் வெளில போயிட்டு வந்தேன்னா திரும்பி டைரக்டா ஸ்பீக்கர் வந்தேன். என்ன சேமா, என்ன விசேஷம் இன்னைக்கு? மாறன் வாங்க, மாறன் பேசணும் ப்ரோ, வாங்க ப்ரோ பேசுங்க. மாறன் வரமாட்டாரு. யாரு? மாறன் பாண்டியனா? மாறன் கீழே இருக்கா பாருங்க. மாறன் ரன் தமிழ்ல இருக்குமா, RIN இங்கிலீஷ்ல இருக்கும் பாருங்க. இந்த எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு முத நாள் வந்து சொல்லிட்டு போனாப்லையே, பார்த்துறீங்க ஆட்சி மாறிடுச்சுன்னா திமுக உள்ள வச்சு வெளுத்துருவான்னு சொல்லிட்டு போனாப்லையே, என்ன வெளுத்தா மாதிரி அவரா? அவரு இல்லையே, அந்த மாறன். இது யார் மாறன்? இது நாத்தாக்கா மாறன் இல்லையா? இது நாத்தாக்கா மாறன் தான். மாறன் பாண்டி. இவனா? ஓகே. அவனா? இவனா? இல்ல அவன் நம்ம சப்போர்ட் இருந்தான். ஆனா இன்னும் இலங்கையை பத்தி பேச டக்குன்னு டென்ஷன் ஆயிடும். வேற அதுங்க இல்லையே, அவர் நம்ம சப்போர்ட் மாதிரி பேசலையே. நம்ம சப்போர்ட் அன்னைக்கு இப்ப இலங்கையை பத்தி பேசினா டென்ஷன் ஆயிட்டான். வேற எதுவும் இல்ல. ஆமா. மாறன் நிறைய என்ன மேட்டர் இருக்கு, வேணா சொல்லுங்க, நான் வேணா எடுத்து பாக்குறேன். அன்னைக்கு கொஞ்சம் ஒரு விடுங்க, அடுத்த தடவை வரேன். நீ பிரிவிலேஜ் தான் உன் தாய் நாட்டுல இருக்க, நாடு இழந்தவனுக்கு தான் அந்த வழி தெரியும். அவரு யூகேல இருக்காரா? யூகே சிட்டிசன் அவரு. இருக்கட்டும், இலங்கை பத்தி பேசினா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னா கஷ்டமா தான் இருக்கும். அவங்க நாடு அவரு யூகே சிட்டிசன். அவனுக்கு புரியுதா இல்லையா சொல்றது? நான் பிரிவிலேஜா அவரு பிரிவிலேஜா எனக்கு புரியலையே. நான் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செய்யறேன், புரியுதா? நான் மட்டும்தானா? உனக்கு தெரியுதா இல்லையா? என்ன புரியுது உனக்கு? எனக்கு புரியலையே. இலங்கைய பத்தி டென்ஷன் ஆகாதுன்னா ஒரு இலங்கை தமிழ் நீங்க எப்பவும் போல பேசுவீங்களா ஒரு டேர்ம்ல? அவர் யூகே சிட்டிசன். மோசமான டைம்ல இல்லையா? நான் நடந்த டேட்டா பேசுறேன், அது பொய்ன்னு சொல்லி வேணா அதான் தெரிவிக்க சொல்றேன், அவ்வளவுதான். நான் வந்து டாலர்ல சம்பாதிச்சு இங்க இருக்க திராவிடனும் என்ன பண்ணிருக்கான் அந்த டேர்மும் எங்களுக்கு தெரியும், பேசிடுவோமா? டீக்காக்காரன் என்ன பண்ணிருக்கான்றதும் பேசிடுவோமா? இல்ல விஜய், நான் சொல்லிடுறேன். நான் இங்க 14 மணி நேரம் வேலை பார்த்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன அரசியல் பேசணும் அதை பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? எனக்கு என் நாடு நல்லா இருக்கணும். நான் இங்க இருக்க என் கூட என்ன கஷ்டப்படுறவங்க, எனக்கு கீழே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, எனக்கு வேலை ஜாலியா இருக்கவங்க இருக்காங்க, பல பேருக்கு இங்க ப்ரிவிலேஜ் இருக்கு, இங்க இன்னும் உழைப்பாளிங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் முன்னேற்றதுக்கு நான் பேசுறேன். அவங்க எல்லாம் எதுக்கு அரசியல் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன்? எனக்காவது யோசிச்சிருக்கியா நீ? அவங்க ஏன் அரசியல் பேசுறாங்க? ஏன் அவங்க அரசியல் பேசக்கூடாது? அவங்க ஏன் என்ன அரசியல் பேசுறாங்க? அவங்க அவங்களுக்கு தேவையான அரசியல பேசுறாங்க. அதான் என்ன தேவையான அரசியல் சொல்லு. அது என்ன வேணா பேசுவாங்க, நீ எப்படி அது அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்றது? நான் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அவங்களுக்கு என்ன தேவை அதை எங்க பேசுறாங்க? அவரு தளபதி சப்போர்ட், தாவேக்காக சப்போர்ட் பண்றாரு. இதுல என்ன மாறனை குறிப்பிட்டு இங்க பேசவே இல்லை. அதான் மாறனை பத்தி பேசல, புலம்பெயர் தேசத்துல இருக்கவங்க என்ன அரசியல் எங்க பேசுறாங்க?
எல்லாரும் பேசுற அரசியல் நான் எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் ஒரு அரசியல் பேசுவாங்க. புலம்பெயர் தமிழர்களே திராவிட அரசியல் பேசுறவங்களும் இருக்காங்க. சீமானுக்காக பேசுறவங்களும் இருக்காங்க. ஒரு பேரை சொல்லு. யாருன்னு சொல்லு. நான் பார்த்தவங்க எல்லாருமே அப்படி பேசவே இல்லை. பேசிருக்காங்க. அன்னைக்கு கூட ஒரு அக்கா ஒருத்தவங்க பேசுனாங்களே, பிளாக் பேந்தர்ஸ் பேசல, அவங்களும் புலம்பெயர் அவங்க திமுக சப்போர்டர். ஓகேவா? அவங்க வேற இயக்கம், அவங்க வேற இயக்கம். அதை விட நான் கேட்டது இவங்களை கேட்கிறேன். புலம்பெயர் தமிழர்களை பத்தி இங்க பாரு, குறுக்க மறுக்க ஓடாத, சொல்றதோ அமைதியா கேளு. புலம்பெயர் தமிழர்கள் ஒருத்தருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஒருத்தர் பெரியாரிஸ்டா இருப்பாங்க, அதனால திமுகன்னு இருக்கலாம். சில பேர் தமிழ் தேசியம் பேசுறவங்க வந்து போலி தமிழ் தேசியான சீமான் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. இப்ப உண்மையான தமிழ் தேசியவாதி இல்ல, நீ அந்த அக்கா கிட்ட அண்ணன் தளபதி விஜய் கிட்ட வந்துட்டாங்க. நான் என்ன கேட்டேன், நீ என்னமோ பேசுற. ஓகே விடு, அவங்கிட்ட பேச முடியாது. சென்டிமெண்ட் இஸ் நாட் பொலிட்டிக்கல். ஓகேவா? உணர்ச்சி வசம் என்னைக்குமே அரசியல் கிடையாது தோழர்கள். முக்தார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இங்க பாரு சேமா, யாரையும் வந்து இந்த அரசியல நாட்டு அரசியல ஏன் பேசுற அப்படின்னு கருத்து சொல்ல முடியாது. இங்க அமெரிக்காவும் அப்படி நான் சொல்ல வரவே சேர்ந்து ஈராக் பண்றத நம்ம எல்லாம் பேசுறோம்ல, அது மாரிதான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்கும். முதல்ல நான் சொன்ன கான்டெக்ஸ்டே தெளிவா உங்ககிட்ட பேசினேன். அவங்க என்ன அரசியல் பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்கன்னு உன்கிட்ட கேட்டேன். அவ்வளவுதான். அரசியல் பேச கூட நான் சொல்லவே இல்லை. தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. பேசலாம். ஓ, யார் சொன்னா உனக்கு? ஏன் எல்லாரும் தளபதி தான் சப்போர்ட் பண்ணாங்க மோஸ்ட்லி. இப்ப நான் போய் அந்த ஸ்பேஸ்ல போய் உட்கார்ந்தா அசிங்கமா திட்டுவான். கேட்டுதான் வரணும். உட்காரு போய், நீ என்ன பேசுறாங்கன்னு தெரியும் உனக்கு தெரியல என்ன? அது சின்ன கூட்டம்டா. சின்ன கூட்டமா? அதாயா பெரிய கூட்டம். என்னையா பேசிட்டு இருக்க நீ? விடுங்கய்யா, அவனுக்கு ஹெவியா எடுத்துட்டு இருக்கீங்க. அவன் புடிச்சா பேசுறான், பிடிக்காட்டி போறான். அவனுக்கு நமக்கு என்ன? ஒரு மாதிரி போபியால இருக்கீங்க கைஸ் நீங்க. நாங்க போபியால இல்ல, அவங்க அப்படி இருக்காங்க, பேசுறாங்க. அதான் சொல்றேன். நான் ஆரம்ப சொல்லவே இல்லை. நானும் அவரை இழுக்கல, பொதுவா சொல்றேன். எல்லாரும் அப்படி ஒரே இதுல பார்க்காதீங்கன்னு சொல்றேன். நான் ஒண்ணுதான் திரும்ப உங்ககிட்ட கேட்டது, அவங்க என்ன அரசியல் பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்க, அதை மட்டும் சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஒருத்தரும் ஒரு அரசியல் பேசுறாங்க. நீ எந்த அரசியலை மையப்படுத்தி கேட்கற? பெரும்பாலும் என்ன அரசியல் பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்க? தமிழ் தேசிய அரசியல் பேசுவாங்க பெரும்பாலும். அதான் எதுக்காக பேசுறாங்க? அவங்க ஒரு மித்த நம்பின்னு இருக்காங்க, அதனால அந்த அரசியல் பேசுறாங்க. தேங்க்யூ. இன்னைக்குதான் உண்மையை ஒத்துக்கிட்டான். ரொம்ப நன்றி விஜய். இல்ல, முழுசா முடிக்கல. அவங்க ஒரு மித்த நம்புறாங்க. அதுக்காக தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தா அது மூலியமா அது நடந்துரும் அப்படின்னு ஒரு பொய்யான பின்பத்துல இருக்காங்க. ஆனா அது அப்படி இயங்காது. அது அவங்களுக்கு புரியல. ஒரு உட்டோப்பியன் திங்கிங் தான். நன்றி. போதும் விஜய், நீ இதை எவ்வளவு பதிலே பேச வேணாம். நீ தெளிவா இருக்காது. எல்லாரும் இப்படி இருந்தீங்கன்னா நான் யாருக்கிட்டையுமே எதிர்த்தே பேச போறேன். சரி, உன் பதில் சொல்லு. நான் சொன்னது தப்புனா நீ சொல்லு சேமா. நீ சொல்லு, நீ கரெக்டா சொல்லு. இல்ல நீ சொன்னதான் சரி. உனக்கு இந்த புரிதல் இருந்தா போதும். அதுக்குன்னு அது எல்லாருமே அப்படி கிடையாதுல்ல சேமா. 1-2 பேர் அப்படி இருக்கானுங்க, அவ்வளவுதான். 85% பேர் அப்படிதான் இருக்காங்க. இங்க பேசுறாங்க எல்லாரும் சும்மா இல்ல. 1-2 பேர் எல்லாருமே அண்ணன் அசிங்கமா திட்டுறாங்க. நான் வேணா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் லிங்க் அனுப்புறப்போ அதெல்லாம் உட்காந்து கேட்டு வந்து பேசு. அதே இவனுங்க டியூன் பண்ணி வச்சிருக்கானுங்கடா அப்படி அவனுங்கள. விடுங்கய்யா, நம்ம இங்க வந்து ட்ரம்ப் திட்டுறது இல்லையா, அது மாதிரிதான் எதுவும். விடுங்கய்யா, அவனுங்க என்னமோ கத்திக்கிட்டு போறானு. ஓட்டு இருக்கு, அவனுக்கு ஏதாவது மாற போதா? ஒன்னும் இல்ல, அவனுக்கு பாட்டு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். விடுங்க, அந்த டாபிக் வேணாம். எனக்கு சங்கடமா இருக்கும். பேசுங்க. எல்லாத்தையும் பேச வச்சுட்டு டாபிக் வேணாமா உனக்கு? முரளினா இதை தடுத்து நிறுத்தி இந்த அநியாயத்தை தட்டி கேட்டிருப்பான். அவனும் தூங்க போயிட்டான். பேரை சொன்னேன், அதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு சம்சீர் தோழர் ஏதோ பேச வந்தாரியா? மாறன்னு படம் வந்துச்சு, அந்த படத்தையாவது பாருங்க போய். தோழர் நீங்க பேசுங்க தோழர். தோழர் ஆதி பேசுங்க. சிவி பேசுது. நீங்க
ப்ரோ இது கேஎன்ஏருக்கு சமன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? நியூஸ் தமிழ் 24/7 வந்திருக்கு. பார்த்தேன் இப்பதான் பண்ணது போட்டிருக்கானுங்க. ஈடிலையா உயர்நீதிமன்றத்துல சமன் கொடுத்து அமலாக்கத்துறை அந்த கேஸ் அவ்வளவுதான் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க திருச்சியில. சைலண்டா காகிதம் வாழ்த்துக்கள் ஜாவா வாழ்த்துக்கள் சம்சிட்டோ. ஜாவா வாழ்த்துக்கள் ஜாவா கீழே ஜாவா இல்ல சம்சிட்டோட கோரிக்கை அதான் ஒண்ணு. என்ன டைட்டில் இது? கத்திப்பாரா கதாநாயகன் காங்கிரஸ். உனக்கு கத்திப்பாரா பத்தி தெரியுமா? நீ என்ன சொன்ன? உனக்கு அதை பத்தி என்ன தெரியும் சொல்லு. இரு நவீன, கத்திப்பாரா மலர் ஏறும்ல பைக்ல, அப்பயே என்ன பண்ண ஓரமா நிப்பட்டு ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு தேங்காய், ஒரு முளம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு அது மேல ஏறும்போது தேங்காய், எலுமிச்சம்பழம், பூசணிக்காய் இது எல்லாத்தையும் உடைச்சு போட்டு அந்த பூவை எடுத்து அப்படி போட்டு சாஷ்டாங்கமா கீழே விழுந்து சேவிச்சுட்டு தான் பிரிட்ஜ் மேல ஏறணும். ஒரு 10 நிமிஷம் ப்ராசஸ். நீ இப்ப பாத்தியா இந்த நார்மலா இந்த சேவிக்கிறங்கிற வேர்ட் எல்லாம் பரப்பி விட்டாங்க. அது ஃபன் நோட்ல அப்படி சொன்னா ஒரு மாதிரி ஜாலியா இருக்குல்ல. நீ இல்லையா? சரி இப்ப இதை எதுக்கு மித்தவன் பேசல அப்படிதான் பேசுறான். சாமி கும்பிடுறது எல்லாம் பேச மாட்டேங்கிறான். கோயிலுக்கு போய் சேவிச்சுட்டு வந்தேன்னு சொல்றானுங்க. இல்ல விஜில், இப்ப நீ எதுக்கு இத சொன்ன? இப்ப அவன் என்ன கேட்டா கத்திப்பாரா பத்தி என்னன்னு கேட்டான். ஆமா, கத்திப்பாராவை அந்த கருணாநிதிக்காக அந்த கத்திப்பாரா பத்தி ஃபுல் ஹிஸ்டரி சொல்லு. அது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுதான்னு பாப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கத்திப்பாரா கட்டினது கருணாநிதி, அதுதான் தெரியும். கருணாநிதி இல்லைன்னா கத்திப்பாரா இல்ல. அது கீழே அப்புறம் அது கீழே கான்ட்ராக்ட் விட்டுறது வந்து இவரு ஸ்டாலின். அதுக்குதான் இந்த டைட்டில் கத்திப்பாரா வந்து கட்டினது காங்கிரஸ். ஃபண்டிங் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பில்டிங் பிளான் அந்த பிரிட்ஜோட பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே அவர்தான். இன்ஜினியரா இருந்தாரு. நேஷனல் ஹைவேஸ் பிளான் எப்படி ஸ்டேட் ஹைவேஸ் பிளான் பண்ண? இவரு ஹெட் ஆஃப் அது எப்படி தெரியுமா? அந்த டைம்ல கருணாநிதி வந்து காங்கிரஸ மிரட்டி கட்ட வச்சாரு. அதனால அதை கட்டினது கருணாநிதி. எது எது வாயில ஏதாவது வருது நான் பாக்குறேன். மொட்டையா கட்ட வச்சாரு அப்படின்லாம் சொல்லாத நவீன. வேற எங்கேயோ போற சிங்கு பேரு. நீ வேணா பாரு, அவரே கூப்பிட்டாருல, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிதான் கட்ட வச்சாரு. இந்திரா காங்கிரஸ ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணி என்டோஸ் பண்ணதே இந்த கும்பல் தான். பிஜேபி இவங்க எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணாங்க. யாரையாவது கூப்பிடுங்க டிஎம்கே கார மேல. சேமா கிட்டே சேமா மறுத்து பேச சேமால. ஹெச் ராஜாவா எம்எல்ஏ வாக்கி அழகு பார்த்த கலகம் அது. ஹெச் ராஜாவுக்கு ஓட்டு போட்டவன் தான் ஓஸ்ட். அவங்க வீட்டு செவுத்துல வேற கலைஞரின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை. முரளிதான் சொல்லியிருக்கான். முரளி ஓட்டு போடலையா அப்போ? ஆனா யாரு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. நீ முதல் ஓட்டு யாருக்கா வச்சு போட்ட? திமுக தான். நான் ஓட்டே திமுக மட்டும். குரூப்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்கேன் பாத்தீங்களா? அந்த போஸ்ட பாத்துட்டு சொல்லுங்களேன். ஒரு எச்சக்கலை. நான் ஒரு அவன் பேசுறதெல்லாம் தூக்கணும். இல்ல ஆக்சுவலி மதுராந்தங்க தனி தொகுதி. அதுவே அவனுக்கு தெரியலையா? தெரியாம அத போய் கோட் பண்ணு சேமா. அந்த அளவுக்கு அவனுக்கு அரசியல் அறிவு இல்ல சேமா. இல்ல அவங்ககிட்ட தான் வேற ஐடி வேற இருக்கு. இல்ல அது கீழே எல்லாருமே டாக் பண்ணிருக்கானுங்க. ஆனா என்ன சொல்றேன்னு தெரியலையே. கீழே எல்லாம் போட்டிருக்காங்க தனி தொகுதி.
என்ன விஜய் இன்னைக்கு சென்னையில கலைஞர் பிறந்த நாளைக்கு லீவ் எல்லாம் கிடையாதா? வெயில தான் மண்டே பொழக்குது இங்க மழை பொழிவா இருக்கு. செம்மா உங்க ஏரியால எப்படி இருக்கு செம்மா வெயிலு? இங்க முடியல செம்மானால. சத்தியமா என்னால முடியல ப்ரோ. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மழையா காலையில இருந்து ஜாலியா படுத்து தூங்கிருக்கேன். ஜாலியா இருக்கு. அப்படியே நெருப்ப மூஞ்சில கக்குற மாதிரி. ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருப்பேன். கருகருன்னு ஆயிடுவோம் போல. ஊமரே கீழே ஸ்மெலி போடுறான். அவனுக்கு என்ன ஐடில ஒர்க் பண்றான் என்ன மாதிரியா? படையப்பா ரஜினிகாந்த் மாதிரி தலையில மஞ்சள் கலர் தொப்பி போட்டு கோட்டு போட்டு நின்னாதான் தெரியும் அந்த கொடுமை எப்படி இருக்கும். அவனுக்கு எத்தனை வெயில் அடிச்சா அவன் ஏசி ரூம்ல இருக்க போறான். அவனுக்கு இன்னும் கவலை சொல்லுவோம். அதுதான் சொல்றேன். அந்த மஞ்சள் கலர் தொப்பியை போட்டு கோட்டை போட்டு நின்னுனா ரோட்ல போற வர நாயெல்லாம் குலைக்கும். அதையும் தாண்டி நிக்கிறோம்ல. யாருக்காக? மக்களுக்காக. உழைக்கிறவங்களுக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நவீனு. சட்டையெல்லாம் நனைஞ்சிரும் அப்படியே வேர்வையில. இல்ல சீரியஸா நீங்க ஆபீஸ்ல உட்காந்துட்டு வேலை பாக்குற, நான் ரோட்ல இருக்கேன், எனக்கு புரியல. நான் பேசும்போது ஆம்புலன்ஸ் சவுண்ட் எல்லாம் கேட்டுது. ஓ ஆபீஸ்ல நீ ஆபீஸ்ல வேலை பாக்குறேன் விஜில். நான் களத்துல இறங்கி வேலை பார்க்கலாங்க. சேமா சேமா கேக்குதா? சொல்லியா. கலைஞர் பிறந்த நாளுக்கு கொடிக்கம்பம் அமைக்கும் பணியும்போது விபரீதம். மின்சாரம் தாக்கி ஒருவர் நிகழ்ச்சியில உயிரிழப்பு. 2 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. காஞ்சிபுரத்துல. ஓகே அந்த நியூஸ் எடுங்க. சாய் தான் அனுப்பிச்சிருக்காரு. டிஎம் பண்ண பாருங்க. பண்ணிட்ட பாரு, குரூப்ல போட்டிருக்கேன். ஓகே ஓகே. அவனை வேற நீ தூங்கு போனாது. நானும் இறங்க போறேன். ஊர் அடிக்குது எனக்கு. சேமா மேல போட்டிருக்கேன் பாரு சேமா. எனக்கு காட்டாது. எனக்கு பக்கு அவ்வளவுதான். நான் வெளியே போயிட்டு உள்ள இருந்தா காட்டு. சரி நான் போயிட்டு வரேன். தொடர் வெளியே போயிட்டு வரவா? நான் வேற ஸ்டேஷனுக்கு போறேன் போ. சரி எனக்கு இது மாதிரி வேலை பார்ப்பேன். லிசனிங் மோடுக்கு போறேன் நான் அப்ப. இதுல மேல அதை டேக் பண்ணிருக்கீங்க. அப்படியே எஸ்எம்எஸ் எல்லாம் இருந்தா அப்படியே போட்டுருங்க. யாரை டேக் பண்ண சொல்ற? வெறுப்பா இருக்கு. டேக் பண்றேன். அறிவாள இந்த மிச்சர் அண்ணனை முதிர்ச்சி இல்லாத பேச்ச பேசிருக்காருங்க சொல்லியிருக்கான். யாரோட டிவி ப்ரோ? முடியல. விஜில் ஒரு பாட்டு பாடியா? இளையராஜா பாடு. இளையராஜா பாட்டம். சனி ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் நம்மளோட பாட்டு ஸ்பேஸ சனிக்கிழமை போடலாம். சனிக்கிழமை ஃபன் பண்றோம். அது வரைக்கும் ரசிகர்கள் பக்தர்கள் பொறுமை காக்கவும். அதான் பக்தர்கள் பொறுமை காக்கவும் இசைமலையில் நனைய சனிக்கிழமை 10 மணிக்கு மேல நம்ம ஸ்பேஸுக்கு வாங்க. அடிச்சு நிறைய பாட்டெல்லாம் வேற இது பண்ணி வச்சிருக்கோம். ஊரும் பிளட்டும் பாட வைக்கிறோம் சேமாவை ஃபர்ஸ்ட். அவருக்கு வேற யாரும் சொல்லி கொடுக்குறாங்க. சாயபிங்கர் பிடிக்குன்னு சொன்னாதான் அவனை ஜென்சியா பாப்பாங்கன்னு. அதுக்கும் அத்தனை வாட்டியா அப்பா
இதுல இந்த பழம்பெரும் பூமர் படப்பாடி வேற கூட சேர்ந்து நானும் நைஸ் தாங்க, நானும் ஸ்வீட் தாங்கன்னு, நானும் அபியங்கர் ஃபேன் தாங்கன்னு சுத்தினு இருக்கான். ஆனா கூட்டத்துல சைலண்டா நம்ம எல்லாரும் இந்த மாதிரி கலையபுரத்துல இருக்கும் போதோ கூட்டத்துல ஒரே ஒருத்தன் வித்தியாசமா ஒண்ணு பண்ணின்னு இருக்கான். அது யாருன்னு கண்டுபிடிங்க. காலைல கூட கருவாடு வந்திருக்குன்னு குரூப்ல போட்டோம் பாரு. ஏன் இப்படி வெறுப்பா இருக்க? எல்லாத்தையும் இவனுங்க பண்ணிட்டு அப்புறம் நீ அம்மாஞ்சியா இருக்க என் மேல எழுதுறானுங்களே. ஆனா இவனுங்க எல்லாம் எப்படி இருக்கானுங்கன்னு பாரு நவீனே, நீயே பாரு. கோல்டு என்ன பண்றான், ஆனா இந்த ஸ்பேஸ்ல சேமா நான் என்ன அம்மாஞ்சி. பண்றான். சொன்னாங்க சன் டிவில. அது என்ன சீரியஸ் பாத்துற நவீன் இன்னைக்கு? அது இங்க சொன்னா சரிபடாது. அப்படின்னா சீரியஸ் பார்த்த? அது கொஞ்சம் சுமார் தான். விஜில் ப்ரோ, விஜில் ப்ரோ, இன்டு தி பேட்லன்ஸ் பாத்திருக்கியா விஜில்? கேக்குதா விஜில்? அதான் இவன் அந்த கொரியன் கடா மாடல் பண்ண அவன் தானே. ரத்தம் வந்தா அவன் கண்ணு மாறிடும். இன்டு தி பேட்லன்ஸ் கொரியன் சீரிஸ் தான். அது ஏதோ சீரிஸ் தான். சொல்லு சுரேஷ். இந்த நியூஸ்காரங்களுக்கு கிரெடிட் எடுக்கிறதுல பெரிய ஆளுங்களா இருக்காங்க. அந்த இவரு நம்ம ரமேஷ் போய் ஆய்வு பண்ணிட்டு இது பண்ணிட்டு திருச்செந்தூர்ல இது பண்ணார்ல, அது நடக்கிறது இல்ல அந்த கரப்ஷனு. அதுக்கு நியூஸ் தமிழ் 24/7 போட்டிருக்கான். நாங்க போட்ட நியூஸ் எதிரொலியாக இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கான். விஜில் உனக்கு ஒரு டிஎம் அனுப்பிச்சிருக்கேன் பாரு, அதான் இப்ப கரெக்டா பாத்துட்டு இருக்கேன். நியூஸ்காரனா அப்படித்தான் பண்ணுவான் சுரேஷ். எதுல? நெட்ஃபிளிக்ஸா? நெட்ஃபிளிக்ஸ் தான். எத்தனை சீசன் இருக்கு? அப்படியே நானே பாக்குறேன். நானே இப்பதான் சீசன் பாத்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கா? ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. எங்க அந்த வண்டர்ஃபுல்ஸே நான் இன்னும் 2 எபிசோட முடியல. ஒரு சீசன் தானே இருக்கு. ஒரு சீசன் இருக்கா? ஆமா, சீசன் 2 வரப்போதான். நான் 7வது எபிசோடோ எவ்வளவுதான் பாக்குறேன். சாய்ஸ் அவன் என்ன 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 சீரிஸ் தெரியுமா சொன்னா? சொல்லிட்டா? நீ ஏதாவது சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டு போய் எதுக்கு தேவையில்லாத. டோல்டுக்கு சொல்லி விடு. டோல்டு அவனே கீழே போயிட்டான்னு நினைக்கிறேன். கைய காமிச்சிட்டு இருக்கான். ஒன்னு ரிமூவ் பண்ண முடியாதுடா. கோஸ்ட் இல்ல, கோஸ்ட் இல்ல, ரிமூவ் பண்ண முடியாது. விஜில வெற்றி நாகரிக வெற்றி கொண்டான்னு ஒருத்தன், அவர் இன்னைக்கு பிறந்த நாள். அவர் கட்டுமரத்தப்பட்ட ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து கும்புற மணி போட்டிருக்கான். டிபிடி நாளைக்கு ஸ்கூல் ரீஓபன் அப்படின்னு போட்டிருக்காரு. கேக்குதுன்னு சொல்லுங்க. கேக்குது. என்ன லிங்க் அனுப்பிச்ச உனக்கு நவீன? டோல்டு சீரியஸ் அனுப்பியிருக்கான், உனக்குதான் உதவும் பாரு. எனக்கு அனுப்பிச்சுடுறா நவீன. அனுப்பிச்சுடுறேன். லிங்க் இல்ல, நேம் தான், சீரியஸ் நேம் தான் சொல்லிருக்கான். நீ நெட்ஃபிளிக்ஸ் இருக்குல்ல, போய் பாரு. சில் பண்ணு. நேற்று தான் சொல்லியிருந்த நெட்ஃபிளிக்ஸ் இருக்குன்னு. நெட்ஃபிளிக்ஸ் இல்லன்னா நான் சொன்னேன், காசு கட்டல.
கட்டு என்ன வெளிநாட்டுல இருக்க நெட்ஃபிளிக்ஸ் இல்லாம நானும் இருக்கு. அந்த 199 தான் கட்டுறேன். எவ்வளோ 199 ரூபா. அவ்வளவுதானா? நானும் 199 தான் கட்டுறேன். எவ்வளவு கட்டுவாங்க நெட்ஃபிளிக்ஸ்? அப்பா மாசம் 199 தண்டம். ரீசார்ஜ் தனியா, இது தனியா, ஜியோ ஹாட்ஸ்டார் தனியா, ஆமாண்ணா. டிவி ஒண்ணு மொபைல் ஒண்ணு வரும். மொபைல் நான் யூஸ் பண்ணிப்பேன். டிவி வந்து அதான் சொன்னல ரிலேஷன்ல அவங்க யூஸ் பண்ணிருந்தாங்க. சிஸ்டர் ஹஸ்பண்ட் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஒரு இதுக்கு எத்தனையா கட்டுறது? ரீசார்ஜ், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டாரு. ஹாட்ஸ்டார்ல ஆனுவல் இல்ல. ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம்ல ஐபிஎல் அப்ப இந்த ஆஃபர் விடுவான் ரீசார்ஜ் பண்ணா ஃப்ரீன்னு. அந்த பேர் எல்லாம் போட்டுக்க வேண்டியதுதான். திடீர்னு வெப் சீரிஸ் பார்க்கணும், அதுதான் பார்க்க முடியும். வேற ஏதாவது இங்க எல்லாம் வெப் சீரிஸ். ஹாட்ஸ்டார் ஒண்ணுமே இருக்காதியா. ஹாட்ஸ்டார் வேஸ்ட். மலையாள படம் தான் ஒன்னு ரெண்டு எங்கேயாவது வரும். அது நான் பார்க்கவே இல்லை. ஐயோ நான் தமிழ் சீரிஸ் அது ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும். தமிழே பார்க்கறது இல்லை. அது வேணா நான் பார்த்தேன். நான் பார்த்தது சாம்பார் சட்னியா, யோகி பாபு நடிச்சிருப்பேன்ல, அதுவும் பார்த்துட்டேன். அது நல்லா இருக்கும், அது பரவாயில்ல. இந்த ஹார்ட் பீட் லவ் ஸ்டோரி வரதெல்லாம் நான் பார்க்கறதே இல்லை. சாம்பார் சட்னி பார்த்துட்டேன். இட்லி தோசை பார்த்துட்டேன். இட்லி தோசை இப்பதானே போயிட்டு இருக்கு. இல்ல அதெல்லாம் ஒரு சீசன் முடிஞ்சது, நான் பார்த்துட்டேன். ஆனா எனக்கு பிடிச்சது இதுதான், பிரேக்கிங் பேட்ஸ் தான். தமிழ் டப்பா? ஆமா ஆமா. இல்ல இல்ல, நான் இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். இங்கிலீஷ் தமிழ்ல இருக்காயா? இல்லன்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அதுல பிடிச்ச டயலாக் என்ன தெரியுமா? அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவான் கையில, ஐ எம் நாட் இன் டேஞ்சர், ஐ எம் தி டேஞ்சர்னு சொல்லுவான். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். விஜய் சொல்லுவாங்க அதே திருப்பி. விஜய்ல வேற ஏதாவது டைலாக் போட சொல்லு. பாபா ஒரு அருள் புரிஞ்சிருக்காரு, குரூப்ல பாருங்க எப்படிலாம் ஃப்ரீயா பார்க்கலாம் அப்படின்ட்டு. டோல்டே பாருடா போயிட்டு. வணக்கம் சகோ. ஏன்னா 3 ஃப்ரீ தான் போட்டிருக்கான், புரியல எனக்கு. என்னது இது கான்டாக்ட்? அது தேர்ட் பார்ட்டி ஆப். என்ன ஆப்? கூகுள்ல போய் சர்ச் பண்ணி தேடி பாரியா என்ன ஏதுன்னு சொல்லுங்க. அனுப்பிச்சிருக்கேன், நான் பார்க்கல. எல்லாத்தையும் இங்கே சொல்லுங்க. அதுல எல்லாமே இதுவாகும். ஆனா டேட்டா அதிகமா போகும் அதுல பார்த்தா. டேட்டா காசு கட்டுமே. நேத்து வரவே இல்ல. எனக்கு கொஞ்சம் இதுதான் வருத்தம் தான். அவெல்லாம் ஒரு ஆள் அவனை போட்டு அடிக்கிறீங்க. வேணாம், எனக்கும் வருத்தம் தான். நான் அடிச்சிருக்க மாட்டேன் அவனை. அவனுங்க எப்படின்னா, ஓகே நீங்களாம் அடிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். பட் வந்து யாருமே அடிக்க மாட்டேன்ற ஒரு மைண்ட் செட் வரக்கூடாதுல. இல்ல புரியுது. அதுக்காக கேங்கா பிரிஞ்சிருக்கும்ல. அதான் நீங்க வந்து பாலிடிக்ஸ் பேசுங்க, நான் உங்களை இன்வால்வ் பண்ணல. பட் அதுக்கு நான் அடிக்கவே கூடாதுன்றது ஒரு ரூல்ஸ் கிடையாதுல. என்ன பேச்சு அந்த 3 ஹேண்டிங் எல்லாம் உட்காந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கு? அப்படியே எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க. எல்லாம் சரத்து அதுங்க எல்லாம் இந்த வார் ரூம்ல வேலை செஞ்சிருந்ததுங்க. சரத்து வார் ரூம் 3 அப்பயே இதுங்களுக்கு வாழ்க்கையில இருந்து சுத்தின இருக்கதான். இன்னைக்கு எதுவுமே காணோம். ஊன்ட்டு இருந்தானுங்க. அது எம்பி போஸ்டிங்காமா? ஏண்டா இவ்வளவு இல்ல, இந்த எலும்புத்துக்கு தானா இத முன்னாடியே மாநில தலைவருக்கு எம்பி போஸ்டிங் நம்ம. ஆனா சண்டை போடாது கேட்டியா? பிச்சைக்காரனில ஒரே இடத்துல இல்லையா? அது மாதிரி என்னது ஏதோ நேத்து ஏதோ டைம் பாஸ் எல்லாம் ஏதோ புரட்சி பண்ணி அப்படியே ஒரே வந்த ஒரு எலெக்ஷன்லயே அப்படியே புரட்சி பண்ணி கிழிச்சிருந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க. ஐயோ முடியலையா? ஐயோ சரத்து அவன் குடிகார பேசுறது. அதான் குடிகார வர்மா குச்சி போட்டு பேசணும். நேற்று அநியாய விஜிலாண்டி என்ன தெரியுமா? இவர் வந்துட்டா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு புரியலடா. எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் இல்ல, இதேதான் நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி விஜயே நீங்க அக்செப்ட் பண்ணீங்களா? அவருக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, அது எதுவுமே ஓட்டா கன்வெர்ட் ஆகாத எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க.
அவன்லாம் சங்கி பையன் அப்படிதான் இருப்பான். அவன்லாம் என்ன பண்றது, அவனுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பேரை மேனிபுலேட் பண்ணலாம்ல அப்படின்னு அதை பண்ணிட்டு இருக்கான். வேற ஒன்றும் அவன்கிட்ட எல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதனாலதான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவனை அடிக்கவே கூடாது. நம்மள அடிச்சு நம்மளதான் சீமான அண்ணன் எப்படி டீல் பண்ணாரு அதே மாதிரிதான் இவனே டீல் பண்ண போறாரு. இவன் வந்தாலும் இவனை அப்படித்தான் டீல் பண்ணுவேன். திமுக தான் ஒண்ணு, டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே. சரத்து இவன் வந்தாலும் இவனை பத்தி பேச மாட்டாரு, பாத்துக்கிட்டே இருந்தீங்க. நம்ம அடிக்கிறதோ சரி, அவர் மற்றும் பலர் தான், அவர் அடிக்கவே மற்றும் மாட்டாரு. பலர் தான். ஆமா, அவர் அடிக்கவே மாட்டாரு. அடிச்சாதானே வளருவ, அடிக்கவே மாட்டாரு. சரி, நான் போயிட்டு ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். நீயும் போய் தூங்கிட்டாரு. இல்ல நவீன நம்பர் இருக்குல்ல, இருக்கு. போன் பண்ணி அப்படி போட வேண்டாம், போஸ்ட் அவேன் மேல போட்டு விட்டு எல்லாரும் வெளில போயிருங்க. வந்து எல்லாரும் வந்து பாத்துட்டு போவாங்க. அதுக்குதான் போட்டியா தூங்கிட்டு இருக்க மனசுல போன் பண்ணி எழுப்ப சொல்றியா? ஒருவேளை நம்ம ஸ்பேஸ் போட்டாலும் ஒரு 5 மணிக்கு அப்புறம் நம்ம போட்டுக்குவோம். மேல விஜில் ஹோஸ்ட் அவேன் போட்டு விட்டு எக்ஸிட் ஆகும். வேணா விடு விஜில, நீ போன் பண்ணி சொல்லிடுறியா? அப்படியே போன்லாம் பண்ணாதே, அவர் தூங்கிட்டாரியா. ஹோஸ்ட் அவேன் போட்டு எல்லாம் வெளில போங்கயா. நீ கம்மனியா, நீ வேற தூங்குறவன போய் எழுப்ப சொல்றவன். தூங்கி நகரவனை எப்படி டிஸ்டர்ப் பண்ண சொல்ற? ஒரு வாட்டி நீங்க பேச போட்டுருந்தீங்கன்னு சொல்லிட்டு மேல வந்து ரொம்ப நேரமா ரிக்வஸ்ட் கொடுத்து வெயிட் பண்றேன்யா. அதனால தூங்கிட்டாரு போல. என்ன சொல்ல நேத்து மேட்ரு, இவனுங்க ஆள் செட் பண்ண மாதிரியே மேல வரானுங்க, சொல்லி வச்ச மாதிரி விஜய் அண்ணன் அடிக்கிறானுங்க, அதுக்கப்புறம் அண்ணாமலை ஃபயர் வர்றானு. என்னடா டெப்பேடா வந்து பேசுறீங்களா நீங்க? யார் 2G பேசலையா? 2G குடிவரமா பேச, கார்த்திகை பேசல. அவங்க நினைக்கிறாங்க அவளா வேற கூட்டம் வேற வந்துருது. அப்படியே இருக்கட்டும். இல்ல சரத்து, இப்ப அண்ணன் எப்படி அவனை தொடாமையே வச்சிருந்தாரு, 2 கட்சி தொடாம தான் வச்சிருந்தாரு. எனக்கு சீமான் மாதிரி ட்ரீட் பண்ணாரு, பேரை கூட சொல்ல மாட்டாரு, பேரே எடுக்க மாட்டாரு பாரு. நீ என்ன பாத்துக்கிட்டாரு, அவன் மாநில தலைவரா வந்தா கூட பேர் எடுக்க மாட்டாரு, மற்றும் பலரே வச்சு முடிச்சிருவாரு போல. ஆமா ஆமா, அதுதான் கரெக்ட். போயிட்டாங்க விஜய் கேரக்டரா இருக்கேன். என்ன மாடு தான் சத்தம் கேட்குது. பிஜிஎம் வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க நீ, தெரியல பாத்துக்க. என்னையா விஜில ஹோம் தியேட்டர்ல ஏதோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். விஜிலா சாப்பிட வந்தேன்யா, சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அதான் கிளம்புறேன். எவ்வளவு பிரிவிலேஜா வேலை செய்யறான்னு. ஏன் நவீன சாப்பிட வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன். நான் வீட்லயே சாப்பிட்டே வருஷம் ஆச்சு தெரியுமா, மத்தியானம். வாரத்துல 3 நாள் வீட்டுல சாப்பிடுவேன். அவர் வந்து ஒரு நாளைக்கு 3 வீட்டுல சாப்பிடுவாரியா? பிரேக்ஃபாஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு வீட்டுல, டின்னர் ஒரு வீட்டுல, லஞ்ச் ஒரு வீட்டுல. கரெக்டா அது அபிஷியலா அன்அபிஷியலா எங்கெல்லாம் சாப்பிட்டுருக்காரு. அன்அபிஷியலா பிரஞ்ச் அந்த மாதிரி சாப்பிடுவாரு. அனத்தமா இருங்கயா, கொஞ்சம் அனத்தமா இருங்கயா. ஐயோ நவீன உண்மையாதான் பேசுறேன். மேல ஒரு நியூஸ் போட்டிருக்கேன், பாத்தியா அது? ஓகே இல்ல நான் வந்து தப்பா பேசலையா? இல்ல மேல ஒரு நியூஸ் போட்டிருக்கேன், பாத்தியா? மேல ஒரு நியூஸ் போட்டிருக்கேன் பாரு. கலைஞர் பிறந்தநாளுக்காக கொடி கம்பமாய் மீட்கும் பணியின் விபரீதம், மின்சாரம் தாக்கி எங்க காஞ்சிபுரத்துலயா? ஆமா
இது கொஞ்சம் இவங்களுக்குலாம் போர் யாருமே அடிக்குது. முன் வந்து பண்ண மாமா மாட்டாங்களே. ஸ்டேஜ் போட்டிருக்கான், போறேன் வரேன்னா வாங்க. யாரு தமிழ்ல இருந்தேன். நீ அந்த ஆளு என்ன பேசி சாவடிப்பாங்க. நவீன அத குரூப்ல போட்டுட்டு போ. லிங்கவா? ஆமா ஆமா, எனக்கு காட்டாது. சரத்தை இருக்கீங்களா? இருக்க சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டு தானே ஸ்பேஸ் போடுற நீங்க? இன்னைக்கு இருக்கு. நீங்க பாச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டுற வேண்டியதுதான். ஓகே ஓகே ஓகே, போயிட்டு வரேன். பாய் பாய்.